சரி. எல்லாரும் நீங்க உங்களுடைய நோட் கோப்பிகள எடுத்திருப்பீங்க. சரிதானே? இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியிற விஷயங்கள முதல் டிக் பண்ணுங்க. சரிதானே? நான் சொல்ற விஷயங்கள் மிக முக்கியமானது. இந்த விஷயங்கள டிக் பண்ணுங்க. சரி. செய்முறை புவியியலுக்கு நான் உங்கள எப்படி படிக்க வேணும் என்ற விஷயத்த சொன்னேனானோ, அதே போல நீங்க இந்த பௌதீக புவியியலையும் இந்த தலைப்புக்கு கீழ படியுங்க. தயவு செய்து இந்த தலைப்புகள எல்லாருமே நோட் பண்ணி எடுத்துருங்க. நீங்க எம்சிக்யூக்கு போகும்போது எல்லாத்தையும் தட்டி படிச்சு கொண்டு போகாதீங்க. சும்மா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். பார்க்குற நேரத்துல, ஐயோ! நான் இவ்வளத்தையும் படிக்க வேணுமா? இவ்வளத்தையும் செய்ய வேணுமா? என்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். சரி, அதுக்கு நான் சில ஷார்ட்கட் சொல்லி தர போறேன். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னா, நல்ல வடிவா நான் சொல்ற விஷயத்த நல்ல வடிவா உள்வாங்கி, அதுக்கு ஏற்றாற் போல உங்கள என்ன செய்ய போறீங்கன்னா, எம்சிக்யூக்கு தயார்படுத்தி போறீங்க. இப்ப எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. சரிதானே? நீங்க எல்லாரும் நோட் பண்ணி வச்சுட்டு, இப்ப நான் சொல்ற விஷயங்கள் வரலாறு சரிதானே? நான் இந்த ஃபோன் நம்பரையும் என்ட்ட ஃபோன் நம்பர் உங்க எல்லார்ட்டயும் இருக்கும். சரிதானே? என்ட்ட ஃபோன் நம்பரும் உங்களோட எல்லார்ட்டயும் இருக்கும். சார் நீங்க சொன்ன மாதிரி வரையிலே சார்ன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கட்டாயம் வரும். இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள நீங்க போய் உங்களுடைய பாஸ் பேப்பர்கள்ல தட்டி பாருங்க. கட்டாயம் வரும். இதன் அடிப்படையில நீங்க வடிவா தயார்படுத்திக் கொண்டு போனீங்க என்றால், மிக இலகுவாக இருக்கும். சில விஷயங்கள பொறுத்தவரைக்கும். இதுல மிக மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லப் போற விஷயம், நில உருவம் சார் வினா. நில உருவம் சார் வினா உங்களுக்கு கட்டாயம் வரும். நில உருவம் சார் வினா பகுதிகள் உங்களுடைய வினாத்தாள்கள்ல கட்டாயமாக உங்களுக்கு கேட்கப்படும். அது 100% உறுதி. நில உருவம் சார் இல்லாத வினா பேப்பர்கள ஏதாவது உண்டு எனக்கு காட்டுங்க. கட்டாயம் இந்த நில உருவம் சார் வினாக்கள்ல உங்களுக்கு பெரும்பாலும் 1 தொடக்கம். சரிதானே? 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். பெரும்பாலும் ஒரு வினாக்கள் வாரதில்ல. சரியான குறைவு. ஆனால் கட்டாயம் வரும் ஒரு வினா. ப ஒரு வினா வராது நான் சொல்றேன். 2, 3 வினா தான் கூட வாரது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு பேப்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதிகளவான வினாக்கள் வந்திருக்கும். நீங்க அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதிகளவான வினாக்கள். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வரும் அதிகளவான வினாக்கள் எதிலிருந்து வாரதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலவுருவம் சார் வினா பகுதிகள்ல இருந்து மாத்திரம் பெறும். அப்ப நீங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த நில உருவங்கள வடிவா நீங்க உங்கள வச்சு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன். எல்லாரும் இந்த ஸ்கிரீன கவனியுங்களேன். உதாரணம் சார் வினாக்கள் இவங்களுக்கு எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. சரிதானே? இவங்களுக்கு எத்தனை கேள்வி வரப்பட்டிருக்கிறன்றதுல வடிவா கவனியுங்க. இவங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், உதாரணம் சார் வினாக்கள வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 19வது வினா. இதுல போய் பார்த்தீங்கன்னா 19வது வினா, தகடுகளினுடைய அதாவது சமுத்திர தகடு கண்ட தகட்டின் கீழ் அமிழும் போது அமிழும் போது அமிழும் போது உருவாகும் நில உருவம் என்ன என்று தான் இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அமிழும் போது உருவாக்கப்படுகின்ற நில உருவங்கள் என்ன என்று தான் இங்க ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. சொல்ற விஷயம் விளங்குது தானே? அப்ப ஒரு வினா. வடைய கவனியுங்க. ஒரு வினா. அப்படி எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்படியே வந்தீங்கன்னா இங்க இருக்குது. பின்வரும் பாலைநில பகுதிகளில் நீரினால் உருவாக்கப்படும் 2 நில உருவம். 2 வினா. பிறகு அடுத்தது. கரையோரப் பகுதிகளில் உருவாக்கப்படுகின்ற 3 அரித்தல் சார் நில உருவங்கள் இருக்குங்க. 3 வினா. அப்ப இவங்களுக்கு மொத்தமாக எத்தனை வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க என்றால், 3 வினாக்கள் வரப்பட்டிருக்குது. வடிவா கவனியுங்க. 3 வினாக்கள் இவங்களுக்கு மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 2023ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குரியது. நான் ஒரு சிலத மட்டும் தான் உதாரணம் காட்டுவேன். மற்றதுகள் நீங்க பயிற்சியா வீட்டிலிருந்து செய்ய வேணும். எல்லாத்தையும் படிச்சு குழப்பமடையாம ஒரு டெக்னிக்கலா படியுங்க. சரிதானே? சரி. இப்ப 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில என்னென்ன வினாக்கள் வந்திருக்குன்றத பார்ப்போம். 13வது வினாவாக கேட்கப்பட்டிருக்குது. இதுவும் நில உருவம் சார் வினா. பனிக்கட்டிகள்ல நில உருவம் சார் வினா. ஒரு வினா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 15வது வினா. இதுவும் நில உருவம் சார் வினா. தலையீட்டு எரிமலை நில உருவம். 2வது வினா. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா 19வது வினா, அரித்தல் சார்ந்த நில உருவங்கள் 3 கேட்டிருக்காங்க. 3வது வினா, ஆ இவங்கள்ட்டயும் 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு ஆக்கள்ட்டயும் 3 வினாக்கள் வந்திருக்குது. அப்ப ஒரு கணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு 2 ஆண்டுகள் தான் எடுத்து கதைப்பேன். மற்றதுல நீங்க ஒப்பிட்டு பாருங்க. சரி. இப்ப ஒரு கணம் யோசியுங்க. எங்களுக்கு பௌதிக புவியியல்ல பிள்ளைகள் 15 வினாக்கள் மாத்திரம் தான் வரும். அப்ப இந்த 15 வினாக்கள்ல 3 வினாக்கள் நில உருவமே கொண்டிருக்குது. அப்ப மிச்சம் எத்தன வினாக்கள் இருக்குது? 12 வினாக்கள் இருக்குது. சரி, இந்த 12 வினாக்களுக்கும் எப்படி நீங்க தயார்படுத்த போறீங்க? இதான மிக கெட்டிக்காரத்தனம். இப்ப யோசிச்சு பாருங்க. 2 ஆண்டுகள் இதே போல ஒவ்வொரு ஆண்டுகள் நீங்க தட்டி பாருங்க வீட்ல இருந்து பொறுமையா இருந்து. தட்டி பார்த்தீங்கன்னா கட்டாயம் நில உருவம் சார் வினாக்கள் வரும். இந்த நில உருவங்கள் நாங்க எங்க படிச்சிருக்கிறோம்? என்று சொல்லி போய் தட்டி பார்த்தீங்கன்றால், அது அகவிசையும், புறவிசையும் மட்டும்தான். அகவிசையும், புறவிசையையும் வடிவா நில உருவங்களுக்கு சார்ட் அடிச்சு ப அ புறவிசையையும் சார்ட் அடிச்சு படிச்சீங்களா சரி.
சரிதானே? அகவிசையையும் புறவிசையையும் ஒரு சார்ட் ஒன்று அடிச்சு போட்டிருந்துட்டு படியுங்க. ஏன்னா 3 வினா வரப்போகுது. இதுல இருந்து 3 வினாக்கள் வருகுது. சில 2019ஆம் ஆண்டுல 5 வினா போட்டிருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க 10 வினா தான் வெளியில அலகுகள்ல இருந்து வந்திருக்குது. அப்ப நில உருவங்கள நல்ல வடிவா படிச்சு கொண்டு போங்க. நில உருவங்கள பொறுத்தவரைக்கும் பாலைவனம், பனிக்கட்டி அது புறவிசைகள்ல இருக்கிற நில உருவங்களையும், அகவிசையில இருக்கிற நில உருவங்களையும் ஒருக்கா பார்த்து கொண்டு போங்க. இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் காரணி சார்வினா. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, காரணி சார்வினான்னு சொல்லி ஒன்று வரும். காரணி சார்ந்த வினாப்பகுதிகள். சரி, இந்த காரணி சார்ந்த வினாப்பகுதிகள் எப்படி எங்கட பேப்பர்கள்ல வரும்? இதெல்லாம் நீங்க பேசிக்ல இருந்து படிச்சிருக்க வேணும். ஆனா நீங்க இப்ப இதுக்கு போய் செய்வீங்களோ என்னவோ தெரிய இல்ல. ஆனா செஞ்சீங்கன்னா நல்ல. சரிதானே? காரணிசார் வினா உங்களுக்கு 1 தொடக்கம் 2 வினாக்கள் வரும். 1 தொடக்கம் 2 வினாக்கள் உங்களுடைய பேப்பர்கள்ல நீங்க பார்க்கலாம். 1 வினாக்கள் வரும் அல்லது 2 வினாக்கள் வரும். நீங்க ஒவ்வொரு பேப்பரையும் தட்டி பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய வினாக்களுக்குரிய விஷயங்கள நீங்க கட்டாயம் பார்க்க முடியும். இப்ப போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு பாருங்க. 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு என்னென்ன காரணிசார் வினா போட்டிருக்காங்கன்றா, இங்க பாருங்க. காலநிலை மாற்றத்துக்கு பொறுப்பான மானுடவியல் காரணி யாது? பாருங்க. மானுடவியல் மானுடவியல் காரணி. அப்படியே நீங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆ எத்தனையாவது? இங்க இருக்குது. 16வது. மண் உருவாக்கத்தினை தீர்மானிக்கும் 3 முதன்மை காரணி என்ன? என்று சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பகுதி புயல் மட்டும் தான் கதைக்கிறேன். மானுட புவியலுக்கு வேற சிஸ்டமேட்டிக் இருக்குது. அத நான் பிறகு கதைக்கிறேன். பகுதி புயல் மட்டும் பாருங்க. இப்ப மண் உருவாக்கத்தினை தீர்மானிக்கும் முதன்மை 3 காரணிகள் என்ன? என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதேபோல 2023ஆம் ஆண்டுல இவங்கட்ட 2 வினா. 2023ஆம் ஆண்டுல போய் தட்டி பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்டயும் வினாக்கள் இருக்கும். இவங்கட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றத போய் பாருங்க. ஆ இந்தா இருக்குது. இலங்கையின் காலநிலையை தீர்மானிக்கும் 3 உள்ளூர் காரணிகளை எடுத்துக்காட்டும் தெரிவு யாது? உள்ளூர் காரணி. அதேபோல இது முதலாவது வினா. அடுத்த வினா போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ம் இப்ப இவங்களுக்கு அந்த இலங்கையினுடைய அடுத்து இந்தா இருக்குது. இலங்கை காலநிலை மாற்றத்துக்கு பங்களிப்பு செய்யும் 2 இயற்கை காரணிகளும் யாவன? சரிதானே? இப்ப நீங்க எல்லாமே இந்த 2 பேப்பரையும் வச்சுக்கொண்டு காட்டுற போல இருக்குது. மற்ற ஆண்டுகள் வரலையோன்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. என்னட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். நான் எப்படி கொண்டு போறேன் நான் பேப்பர் கிளாஸ்ன்றது. அதுகளுக்கு தெரியும். இப்போ நீங்க புதுசா இருக்கிற ஆட்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இப்ப அதுக்கு அண்ணன் காட்டுறேன். இப்ப 2022ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்து தட்டி பாருங்க. இதுல என்ன காரணசார் வினாக்கள் இவங்க கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன வினாக்கள் வந்திருக்குது என்றதுகளையும் நீங்க ஒருக்கா போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். சரிதானே? ஆ இவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்தா இருக்கு. நிலச்சரிவினை ஏற்படுத்தும் பௌதீக காரணி. இங்க பாருங்க. 23வது வினா. இது நான் நிறைய பேப்பர்கள அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். சரிதானே? இப்ப இத நீங்க வீட்ல போய் செய்யுங்க. சரி, இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரணும். சரி சார், அப்ப நாங்க காரணி சார் வினாக்கள படிக்க போறோம் சார். எப்படி படிக்கிறது? என்ற மாரி உங்களுக்கு இருக்கும். எப்படி படிக்கிறது? இங்க தான் ஒரு டெக்னிக்கல் இருக்குது. காரணி சார் வினாக்கள் எல்லா அலகுகள்லயும் இல்ல. காரணி சார்ந்த வினாக்கள் எல்லா அலகுகளையும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது. சரி, எந்தெந்த அலகுகள்ல காரணி சார் வினாக்கள் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னால், முதலாவது மண். சரிதானே? அது உருவாக்க காரணின்னுவாங்க. மண் உருவாக்க காரணி. 2வது வந்து பார்த்தீங்கன்றால் காலநிலை. வேணுமென்னா தட்டி பாருங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க. காலநிலை. 3வது வந்து பார்த்தீங்கன்றால் காலநிலை மாற்றம். சரிதானே? காலநிலை மாற்றம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்றால் 4வது இயற்கை அனர்த்தம். சரிதானே? இயற்கை அனர்த்தம். இந்த பகுதிகள்ல மட்டும் தான் எங்களுக்கு காரணிகள் சார் வினாக்கள் இருக்குது பிள்ளைகள். இது இவ்வளத்தையும் படிச்சாலே ஒரு புள்ளிகள மிக இலகுமாக தூக்கி எடுக்கலாம். சரிதானே? 1, 2 1 வரும் இல்ல 2 வரும். 2024ஆம் ஆண்டாங்களுக்கு 2 வினா, 2023ஆம் ஆண்டாங்களுக்கு 2 வினா. உங்களுக்கு பெரும்பாலும் இந்த முறை 1 வினா தான் போடுவாங்க. அதுல மாற்றம் இல்ல. சரிதானே? அப்ப காரணிகள் சார்ந்து நீங்க கட்டாயம் படிச்சுக் கொள்ள வேணும். சரிதானே? இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்புகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்றால், உதாரணம் சார் வினா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உதாரணம் சார் வினா கேட்பாங்க. கட்டாயம் வரும். உதாரணங்கள் என்ன என்று சொல்லி கேட்பாங்க. உதாரணம். சரிதானே? உதாரணம் சார் வினான்னு கேட்பாங்க. சரிதானே? உதாரணம் சார் வினாக்கள் என்று சொல்லி உங்கள்ட்ட வினாக்கள் வரும். இதுவும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதில் மாற்றங்கள் இல்ல. நீங்க ஒருக்கான தலைப்புகள் சொல்லிக் குடுறேன். தலைப்புகளுக்கு ஏற்ப உங்கள வந்து வடிவா தயார்படுத்திக் கொள்ளுங்க. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும். கட்டாயமாக உதாரணம் சார் வினாக்கள் உண்டு உங்களுடைய பரீட்சைகள்ல.
கட்டாயம் வரும். அப்ப நீங்க உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற உதாரணங்கள கட 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 கடன்னு இப்ப டீச்சர்ஸ் கைட் தட்டுறது தானே! ஒரு ஹைலைட் கொண்டு வாங்கி எடுத்தாச்சு. மொத்தமாக 13 தலைப்புகள் இருக்குது. இந்த 13 தலைப்புகளுக்கும் நீங்க 13 ஹைலைட்டர வாங்கி எடுத்தீங்கனாலே 40க்கு 40 புள்ளிகள மிக இலகுவாக எடுக்கலாம். சில பிள்ளைகள் அண்டர்லைன் பண்ணுங்கள். கட 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 கடன்னு அண்டர்லைன் பண்ணி படிக்குங்கள். ஒரு 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 விஷயத்த எடுக்கிறேன். இப்ப உதாரணமா மண். மண்ன்றத எடுக்கிறீங்கன்னா, மண்ல எப்படி எங்களுக்கு கேள்வி வரும்? 2 டைப் இருக்குது. ஒன்று வகைசார் வினா, வகைப்பாடுசார் வினா, காரணிசார் வினா. அப்ப எங்களுக்கு தெரியும் மண்ணுல காரணிசார் வினாக்கள் கேட்டுட்டாங்க. அப்ப இந்த முறை வரும்போது உங்களுக்கு வகைப்பாடுசார் வினாக்கள் வரும். அல்லது பண்புசார் வினாக்கள் வரும். அப்ப இந்த 2யும் படிவா படிக்கிறது. மண்ணில 3 எம்சிக்யூ டைப் தான் இருக்குது. ஒன்று பண்புசார் வினா, வகைப்பாடுசார் வினா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காரணிசார் வினா. அப்ப காரணிசார் வினாக்கள் 2024ல போட்டுட்டாங்க. வகைப்பாடு சார்கள் வினாக்கள் வந்திருக்குது. பண்பு சார் வினாக்களும் போட்டுட்டாங்க. அப்ப மண்ணில 3ம் கேட்டதால பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு மண் ரிஜெக்ட். அதுல வடிவம் 100% தெரியும். மண் இந்த முறை வராதுன்றது. அப்ப பாறைகள். பாறைகள் எங்களுக்கு தெரிய வேணும். உதாரணம் சார் வினா. பாறைகள் கட்டாயமாக உதாரண சார் வினா பகுதிகளுக்கு பொருந்தும். பாறைகளை கட்டாயம் நீங்க படித்துக் கொள்ளத்தான் வேணும். ஏனென்றால் தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு அலைகளும் பாறைகள். பாறைகளுக்கு நீங்க உதாரணங்கள் தெரிஞ்சிருக்கணும். தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறைகள் முழுதுக்கும் உங்களுக்கு உதாரணங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? அத முழுமையாக படிக்க வேணும் பாறைகள. அப்படி ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கள் இருக்குது. சரிதானே? அதன் அடிப்படையில் அப்படியே படிச்சுக் கொண்டு வந்தால், மிக இலகுவாக எங்களுக்கு பாடங்களையும் படிச்ச மாதிரி இருக்கும். எம்சிக்யூக்கும் பயப்படாம, கவலைப்படாம தயார் பண்ணி போடக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரிதானே? இதெல்லாம் ஒரு முறை. இப்ப நீங்க வேணுமென்டா நான் இப்ப சொல்லியிருக்கிறத இப்ப நீங்க எழுதுறீங்க. உங்களுக்கு முடிய நீங்க தட்டி பாருங்க. இந்த உதாரணம் சார் வினாக்களும் கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 தொடக்கம் 3 வினாக்கள் வரும். 1 தொடக்கம் 3 வினாக்கள் எங்களுக்கு வரும். சரிதானே? நான் இதுல தலைப்புகள மட்டும் சொல்லிக் கொண்டு போறேன். ஏன்னா டைம் இல்லாததால. 4வது அமைவிடம் சார் வினா. அமைவிடம் சார் வினா. கட்டாயம் அமைவிடங்கள் சார்ந்த வினா பகுதிகள நீங்க கட்டாயம் முழுமையாக தெளிவுபடுத்தி வச்சிருக்க வேணும். சரிதானே? அமைவிடம் சார் வினாக்கள உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரிதான். நான் இதுல தலைப்புகள மட்டும் கதைச்சு கொண்டு போறேன். சரிதான். நீங்க நோட் பண்ணுங்க. பிறகு நீங்களே செய்யுங்க. நீங்க படிச்சு தானே இருப்பீங்க. நான் தலைப்புகள மட்டும் கதைச்சு கொண்டு போறேன். அமைவிடம் சார் வினாக்கள் பெரும்பாலும் 1 தொடக்கம் 2 வினாக்கள் கேட்பாங்க. 1 தொடக்கம் 2 வினாக்கள் அமைவிடம் சார் வினா பகுதிகள கேட்பாங்க. இந்த அமைவிடம் சார் வினாக்கள் எங்கெங்க எந்தெந்த தலைப்புகள்ல வரும் என்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அமைவிடம் என்றது பிள்ளைகள் இடம். இப்ப பார்ப்போமே ஒவ்வொரு ஆண்டு இப்ப நான் உங்களுக்கு 3 ஆண்டுகள பத்தி மட்டும் கதைக்கிறேனே டைம் இல்லாததால. சரி 2024ஆம் ஆண்டுகளுக்கு அமைவிடங்கள் எங்கெங்க வந்திருக்குது? படபடன்னு ஒரு தாள் ஒன்று எடுத்து வச்சு டிக் பண்றது. 11வது வினாவில இருந்தா பகுதிய புரியறதோட வேணும். போய் முன்னுக்கு இருந்து தேடிக்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க கூடாது. பாருங்க படபடன்னு பாருங்க இதுக்குள்ள அமைவிடங்கள் எங்கெங்க இருக்குதுன்றது அந்த இடங்கள போட்டிருப்பாங்க. இந்தா இருக்குது. காரிய சுரங்கங்கள் காணப்படுகின்ற அமைவிடம். பாருங்க இலங்கையின் முதன்மையான காரிய சுரங்கங்கள் 2ன் அமைவிடங்களை எடுத்துக்காட்டும் விடை தெரிவியாது. அப்ப இங்க வந்திருக்குது அமைவிடங்கள். 17வது வினா அமைவிடங்கள் சார் வினா. மற்றதுல பாருங்க எதுவும் அமைவிடங்கள் சார்ந்த வினாக்கள் வந்திருக்குதான்றது. இதெல்லாம் பண்புசார் வினா. அடுத்தது இந்த இருக்குது. இயற்கை ஒதுக்கிடங்கள். இலங்கையில காணப்படுகின்ற 3 இயற்கை ஒதுக்கிடங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப படபடன்னு இவ்வளத்தையும் படிச்சு போட்டு, அவ்வளத்தையும் படிச்சு கொண்டு போனா சரி. அடுத்தது 2023ஆம் ஆண்டுக்கு. 2023ஆம் ஆண்டுக்கு பாருங்க என்ன அமைவிடங்கள் கேட்டிருக்காங்கன்றது. இப்ப 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து போட்டு அமைவிடங்கள பார்க்க போறீங்க. இது அமைவிடம் இல்ல. இடங்கள் போட்டிருப்பாங்க. எங்க இலங்கையில இருக்கிற இடங்கள் தான் அமைவிடம்ன்றது. பாருங்க இலங்கைக்குரிய இடங்கள் என்னத்த கேட்டிருக்காங்கன்றது. தட்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்தா இருக்குது. இந்தா இருக்குது. இலங்கையின் 2 தேசிய வன பூங்காக்கள் காணப்படுகின்ற இடம். 25வது வினா. ரம் அப்ப அத கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? அடுத்தது 2022ஆம் ஆண்டுக்கு பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்றது. இலங்கையினுடைய அமைவிடங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். இவங்களுக்கு இந்தா இருக்குது. இவங்களுக்கு படத்த வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிதானே? பாருங்க இலங்கையின் ஈரநிலங்கள் காணப்படுகின்ற 4 அமைவிடங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க இதெல்லாம் இப்ப நீங்க யோசிக்கலாம். அடே! இது இப்படி வருது தானே! இப்படி இது இப்ப நீங்க நினைக்கக்கூடாது. எல்லா தலைப்புகளிலும் இருந்து வர இல்ல. இதுல 4 தலைப்பு இருக்குது. அந்த 4 தலைப்புகளையும் படிச்சா சரி. 4 தலைப்பு இருக்குது. அமைவிடங்கள்ல 4 தலைப்பு தான் இருக்குது. அந்த 4 தலைப்புகளையும் முக்கியத்துவப்படுத்தி படிச்சுட்டீங்கனாலும் சரி. சரிதானே? கூட எங்களுக்கு அமைவிடங்கள் வரும். கட்டாயம் வரும் அமைவிடங்கள். அமைவிடங்கள வடிவா படியுங்க. முக்கியத்துவமான 4 அமைவிடங்கள், அமைவிட பகுதிகள் இருக்குது. அத மொத்தமாக நாங்க பார்த்தோம்னா 8 தலைப்புகள் இருக்குது அமைவிடங்கள்ல. அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கேன். இப்ப இந்த ஹட்டன் சீதா, அக்கரை பெற்ற கந்தனை, அம்பை வேலையில் சந்தித்தால் அவள் உருவாப்பாளர் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். இந்த அமைவிடங்கள் எப்படி நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் முதல். சரிதானே? அப்ப அதுகள இந்த அமைவிடங்கள படிக்க வேணும். இவங்களுக்கு ஈரநிலங்களினுடைய அமைவிடங்கள் கேட்டிருக்காங்க. அப்ப வேற எதுவும் கேட்டிருக்காங்களான்றது உங்களுக்கு அமைவிடம். அடுத்தது மக்னேட் கனிமங்கள் காணப்படுகின்ற 2 அமைவிடங்கள். பாருங்க, கேள்விய பாருங்க. அப்ப 2 வினாக்கள். இவங்களுக்கு 2 வினாக்கள். வேற எதுவும் கேட்டிருக்கிறாங்களா?
இந்த அடுத்த ஈரப்பத்தனை காணப்படுகின்ற அமைவிடம். அப்படி 3 கேள்வியடாப்பா இவங்களுக்கு அமைவிடங்கள். அப்ப அமைவிட பகுதிகள் எடுத்து வடிவா படிச்சிருந்தால், இந்த பிள்ளை என்ன செஞ்சிருப்பா? வடிவா, அழகா 3 கேள்விகள் எடுத்திருப்பா. அப்ப யோசிச்சு பாருங்க. நில உருவங்கள்ல 3, இதுல 3 மொத்தம் 6. அப்ப 15ல 6 கழிச்சு பாருங்க எத்தனை வருமன்றது? கிட்டத்தட்ட 9 எம்சிக்யூ. அப்ப பௌதிக புவியியல் அப்படி அள்ளி எடுக்கலாம் 15க்கு 15 எம்சிக்யூவ. கொஞ்சம் நான் சொல்றது யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க 2023ஆம் ஆண்ட காட்டுறேன் பாருங்க. 2023ஆம் ஆண்டு. இது உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க பிள்ளைகள். உங்கள வச்சுக்கொண்டு படிச்சு கஷ்டப்படுத்துவாங்க. இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இந்த எம்சிக்யூ பகுதி செய்றதுல சின்ன சின்ன இலகுவான முறைமைகள். இப்ப பாருங்க, அடுத்ததுல பாருங்க. இதுல இவங்கள்ட்ட என்ன அமைவிடங்கள் கேட்டிருக்காங்கன்றது, இவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இடங்கள். எங்கட இலங்கையினுடைய இடங்கள் தான் கேட்டிருப்பாங்க. அ 26ல 25லேருந்து பார்க்க வேணுமே. அர்ஜென்டினா, புல்நிலங்கள், வட்டக்குகை, அல்பிடோ, மாக்கள். சரி, இவங்களுக்கு உலகத்தை விட்டுப்பட்டு எதை போட்டிருக்காங்க? இலங்கையை போட்டிருப்பாங்க. பாருங்க, இவங்களுக்கு உலகம் வரலாற்று இலங்கைகள் வந்திருக்கும். 3 அமைவிடங்கள். ஆ, இவங்களுக்கு கேட்டிருக்காங்க எப்படி? அயன முன்சூன் காலநிலைகளும், அயன புல்நிலங்களும் கேட்டிருக்காங்க. சரிதானே? இந்த இடங்களை முக்கியத்துவப்படுத்தி கேட்கிறது. 22ம், 23ஆவதும். இது வந்து உலகத்தின் அமைவிடங்கள் கேட்கிறது. கட்டாயம் வரும். இதுல நீங்க ஒன்று இலங்கையை படிக்க வேணும், அல்லது உலகத்தை படிக்க வேணும். பாருங்க, முன்சூன் காலநிலை காணப்படுகின்ற 2 இடமும், அடுத்தது வந்து அயன புல்நிலங்கள் காணப்படுகிற 2 இடமும். அதே போல 2021 20ஆம் ஆண்டு பகுதிகளை பாருங்க. 2020ஆம் ஆண்டுல என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். பொதுவாக அதிகமாக இலங்கை தான் கூட வரும் பிள்ளைகளா. அதுக்காண்டி உலகத்தை விட்டு கொண்டு போகக்கூடாது. உலகத்தையும் ஒருக்கா நார்மலா பார்த்து கொண்டு போக வேணும். இவங்களுக்கு 16வது வினா. பாருங்க, இலங்கையினுடைய வன புகலிடங்கள் 2ன் எடுத்துக்காட்டுகின்ற தெரிவு. முதலாவது வினா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வினா. மற்றது இவங்கள்ட்ட கேட்டிருக்க அடுத்து இந்தா இருக்குது. இது உயிர் பெருந்திணிவுகள். உயிர் பெருந்திணிவுகள் அமைவிடங்கள் தான். அப்ப 2 வினாக்கள் வந்திருக்குது. உயிர் பெருந்துணிவுகளும், அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையினுடைய அமைவிடங்களும். இந்த 2 விஷயம் கேட்பாங்க. அதேபோல 2019, 2019 ஒவ்வொரு வருஷமும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 தலைப்புகளும் இருக்கும். இந்த முறையும் வரும். நீங்க போய் உங்களோட பேப்பர்கள பாருங்க. அமைவிடம் சார்ந்த வினாக்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்திருக்கும். சரிதானே? அடுத்தது மிக முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்கள்ட்ட அடுத்தது கேட்பாங்க. ஆ உதாரணம் சார் வினா. அடுத்தது பண்புகள். வரைவிலக்கண சார்பினா விட்டுட்டீங்க. வரைவிலக்கண சார்பினா. அதான் முக்கியமானது. வரைவிலக்கண சார்பினா. இது பெரும்பாலும் பிள்ளைகள் 1 அல்லது 2 வரும். கட்டாயம் வரும். 1 அல்லது 2 வரும். இதெல்லாம் நான் உங்களது பிள்ளைகளுக்கு இந்த காட்டியிருக்கோம். 1 அல்லது 2 வரும். சரி, இப்ப போய் பாருங்க. ஒவ்வொரு ஆண்டுகளும் வரைவிலக்கண சார்பினாக்கள் வந்திருக்கும். நீங்க தட்டி தட்டி பார்த்தீங்கன்னா சரி, ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்குமே. இப்ப பாருங்க 2024ஆம் ஆண்டுகளுக்கு வரைவிலக்கண சார்பினாக்கள் என்ன போட்டிருக்காங்கன்றத பாருங்க. இப்ப வரைவிலக்கண சார்பினாக்கள் இவங்களுக்கு என்ன போட்டிருப்பாங்க என்றால், அந்த பிரதான தலைப்புகளை நீங்க படிக்க வேணும். இவங்களுக்கு காரணி, பத்தி விட்டு இருக்குது. சூழல் தொகுதி ஒன்றினை மிகச் சரியாக விவரிக்கும் கூற்று யாது? அப்ப எத்தனையாவது? 13வது வினா. சரிதானே? 13வது வினா. 13வது வினா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு வினா தான் போட்டிருந்தவங்க நினைக்கிறேன். இவங்களுக்கு 13வது வினா மட்டும் போட்டிருந்தவங்க. ஆ, இவங்களுக்கு 13வது வினா மட்டும். அடுத்தது 2023ஆம் ஆண்டாக்களுக்கு. 2023ஆம் ஆண்டாக்களுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இவங்களுக்கு 2023ஆம் ஆண்டாக்களுக்கு போய் பார்த்தீங்கன்றால், இப்ப உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்றது, இந்த வானிலை காலநிலை என்றா என்ன? இங்க பாருங்க. வானிலை மற்றும் காலநிலை ஆகியவற்றை வேறுபடுத்தி காட்டும் சரியான தெரிவு யாது? அப்ப 14வது வினா வரைவிலக்கண சார் வினா. அடுத்தது 16வது வினா உயிரின கூட்டம் என்பவற்றினை சரியாக காட்டுகின்ற வரைவிலக்கணம் யாதுன்னு கேட்டு 16வது வினா உயிர் பெருந்திணிவு சார் வினா. பாப்போம் வேறு எதுவும் கேட்டிருக்காங்கன்றது. அ இவங்களுக்கு 2 தான் வந்திருக்கு போல எனக்கு. ஓகே. இவங்களுக்கு 2 வந்திருக்குது. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு உயிர் பெருந்திணிவண்டா என்னன்ற ஒரு வினாவையும், அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இவங்களுக்கு மிக முக்கியமாக அடுத்தது இந்த உயிரின கூட்டத்தையும், அடுத்தது வந்து வானிலை காலநிலையையும் ஒரு வினாக்களா போட்டிருக்காங்க. வரைவிலக்கண சார் வினாக்களுக்குள்ள. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில போய் பாருங்க. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில போய் பார்த்தீங்கன்னா, ஆம் இவங்களுக்கு இந்த கற்கோள தொகுதிகள். கற்கோளம் என்றால் என்ன? இவங்களுக்கு கற்கோளம் என்றா என்னன்ற மாதிரி ஒரு வினா. யாருக்கு? இந்த 2022ஆம் ஆண்டாக்களுக்கு கற்கோளம் என்றா என்னன்ற ஒரு வினா வந்து 11வது கேள்வியா போட்டிருக்கிறாங்க. வேற எது பாருங்க எதுவும். இந்தா அடுத்தது பாருங்க. கரிக்கன் சூறாவளி. கரிக்கன் சூறாவளி என்றா என்ன? அடுத்தது சேதனடைதல்கள். ம். இவங்களுக்கு 2 வினாக்கள் போட்டிருக்கிறாங்க. இப்படி
ஒவ்வொரு வருடத்திலேயும் பிள்ளைகள் கட்டாயமாக இந்த வரைவிலக்கணம் சார் வினா பகுதிகள் கட்டாயம் கேட்பாங்க. இந்த பாருங்க இவங்களுக்கு 18வது வினா நழு வீதம் என்றால் என்ன? அதே நேரத்துல சூரிய புள்ளிகள் என்றால் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக வரும். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் வரைவிலக்கணங்களையும் கட்டாயம் படிச்சிருக்க வேணும். சரிதானே? இப்ப டீச்சர்ஸ் கேட்டு தட்டி, 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 தட்டி கட 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 கடன்னு இந்த தலைப்புகள் எழுதி வைங்க. இப்ப நீங்க மண் படிக்க போறீங்க என்றால், இல்லாட்டி பாறைகள் படிக்க போறீங்க என்றால், பாறைகள் உங்களுக்கு எதுக்கு வருகுது? உதாரண சார் வினாவுக்குள்ள வருகுது. அப்ப பாறைகள உதாரணம் சார் வினாவுக்குள்ள படிச்சு கொண்டு போறது. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக பண்பு சார் வினா. பண்பு சார் வினாக்கள் வரும். சரிதானே? இந்த பண்புசார் வினாக்களையும் நீங்க ஒருக்கா என்ன செய்ய வேணும் என்றால், நல்ல வடிவா முழுமையாக படிச்சு கொண்டு போக வேணும். கட்டாயம் கேட்பாங்க. பண்புசார் வினா அல்லது அம்சம் என்று சொல்லி கேட்பாங்க. பண்பு அல்லது பண்புசார் வினா அல்லது அம்சம்னு கேட்பாங்க. அம்சம் என்ன என்று சொல்லியும் அதுல ஒரு வினாக்களாக கேட்பாங்க. பண்பு என்ன அல்லது அம்சம் என்ன என்ற மாதிரி உங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு கேள்விகளாக கட்டாயமாக எடுத்து கேட்பாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இத தவிர வேற உங்கள்ட்ட கேட்கிறேன்னு சொல்லி சொன்னால், ம் பொதுவாக இதத்தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. சரி. இந்த 6 அலகுகளையும் முழுமையா படியுங்க. முதலாவது. இந்த 6 அலகுகளையும் நீங்க முழுமையாக படிப்பதன் மூலம், உங்களால 15 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 6 அலகுகளையும் நீங்க இந்த 6 அலகுகளையும் தவிர, வேற ஏதாவது ஒரு எம்சிக்யூவ நீங்க போய் பாருங்க. உங்களோட பேப்பர்கள்ல, கடந்த கால பேப்பர்கள்ல இந்த 6 அலகுகளையும் தவிர பிள்ளைகள், வேறு எந்த ஒரு அலகுகளும் உங்களுடைய பேப்பர்கள்ல வரப்படவே வரப்படாது. வேணும்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு தான் உங்கள எழுதச் சொன்னேன் நான். சரிதானே? இப்ப இந்த 6 அலகுகளையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு தலைப்பின் கீழயும் நீங்க என்ன செய்ய வேணும்? உங்கள தயார்படுத்திக் கொள்ள வேணும். இப்படி தயார்படுத்தினீங்க என்றால், உங்களுக்கு மிக மிக இலகுவாக இருக்கும். அதிலேயும் மிக முக்கியமானது இந்தா இருக்கிற வரையும், இந்த உதாரணத்தினையும், இந்த அமைவிடத்தினையும் கூட படியுங்க. இது 3ம் வரைவிலக்கணமும் வரும். வரைவிலக்கணம் வரா இருக்காது. சரிதானே? இந்த 4 பகுதிகளிலும் இருந்தும் உங்களுக்கு அதிகளவான வினாக்கள் உங்களுக்கு வரும். நீங்க இப்ப இந்த எக்ஸாம் இப்ப செமினார் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வடிவா ஆ என்ன செய்வீங்க? நைட்டுக்கு வடிவா என்ன செய்வீங்கன்னு சொன்னா, வடிவா குளிச்சு கிழிச்சுட்டு, இப்ப தொழுகிறாக்கள் தொழுயிட்டு, சாமி கும்புறாக்கள் சாமி கும்பிட்டுட்டு, வடிவா என்ன நான் முதல் படிக்கும்போது சாமி ரூமுக்கு இருந்தா முதல் படிக்கிறேன் நான். இப்ப தமிழ் ஹிந்து பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். சாமி ரூம் மட்டும் இருக்கும். சாமி ரூமுக்குள்ள வடிவா திருநீறு சாத்திட்டு, பாயில இருந்தேன் சொல்லி சொன்னால், முதல் ஓயல் படிக்குள்ள அப்படிதான் படிக்கிறாங்க. யுத்தம் பகுதி தானே! யுத்த காலத்துல. வடிவா திருநீறெல்லாம் சாத்திட்டு சாமி ரூமுக்கு இழுத்து கதவ சாத்தி போட்டு, விளக்கு வச்சுட்டு இருந்தால், ஃபுல்லா படி, படி, படின்னு படிச்சுட்டு சரியா 8:30க்கு தான் வெளிய வாரது. அது மட்டும் இருந்து படிக்கிறது. ஆனா, அப்படி இப்ப படிக்கிற பிள்ளைகலாம் சரியான குறைவு. நீங்க படிக்க, படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் பிள்ளைகள். உங்களுக்கு அந்த இது விளங்குற இல்ல. உங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வர இல்ல. நீங்க அத படிச்சு, 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 படிச்சு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வாசிக்க, வாசிக்க உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒன்று வரும். சரிதானே? அப்படி நீங்க செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா, இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப சார் சொல்லியிருக்கார், நில உருவம் சார் வினாக்கள் எங்களுக்கு வரும் என்று சொல்லியிருக்கார். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப பெரிய ஒரு 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 ஃபுல் ஸ்கோப் சீட்டையோ, அல்லது ஒரு இந்த இங்கிலீஷ் கோப்பிலாம் சும்மா கிடக்கும் சில பேர்ல அது. அந்த கோப்பிய நீங்க என்ன செய்வீங்க என்றால், சில தாள்கள் இருக்கும் கிழிச்சு போட்டு, நில உருவம் சார் வினான்னு சொல்லி பெரிய தலையங்கத்த போட்டுட்டு எழுத போறீங்க. 2019, 2020, 2021, 2022, 2023, 2024 இப்படி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, முதல் எழுதுங்க. சரிதானே? நான் சொல்லி தரேன் எப்படி படிக்கணும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி இப்படி படியுங்க. முதல் எழுதிட்டு, இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளையும் எழுதுங்க. எழுதிட்டு, இந்த ஆண்டுகள்ல நிலவுருவம் சார் வினாக்கள் என்னென்ன கேட்டிருக்கிறானுகள் என்றதுகள படியுங்க. முதலாவது. இதுல என்ன கேட்டிருக்கான்? இதுல என்ன கேட்டிருக்கான்? இதுல என்ன எங்களது அகவிஷயம், புறவிஷயம், நிலவுருவம் தானே! ஒவ்வொன்றையும் படியுங்க. சில டைம்ல புறவிசை கேட்காம அகவிசை கேட்டிருப்பாங்க. அகவிசை கேட்காம புறவிசை கேட்டிருப்பாங்க. அப்ப முதல் நீங்க இவ்வளத்தையும் படியுங்க. படிச்சு போட்டு 2025ன்னு போடுங்க. என்ன செய்ய போறீங்க? வடிவா இந்த நில உருவம் அவலத்தையும் படிக்க போறீங்க. சரிதானே? எப்படின்னு சொன்னால், இப்ப காற்றடிப்புல வருகிற நில உருவம் என்னென்ன? பனிக்கட்டியில வருகிற நில உருவம் என்னென்ன? அறுத்தல் சார் நில உருவம் என்னென்ன? படிதல் சார் நில உருவம் என்னென்ன? வடிவா அவலத்தையும் படிச்சீங்கன்னா, சந்தோஷப்படலாம். நான் 15ல 3 புள்ளி எடுத்து போட்டுருவேன்ன்றது. அப்ப எனக்கு அடுத்த டார்கெட் 12 புள்ளிக்கு எப்படி நான் போறது? இப்ப எனக்கு 3 புள்ளி வந்துரும் இல்லையா? நான் நில உருவங்கள் படிச்சு எனக்கு 3 புள்ளி வந்துரும். ஓகே. அத குளோஸ் பண்ணி போட்டு, எனக்கு இப்ப நீங்க என்ன கேள்வி கேளுங்க நில உருவங்கள்ல, நான் கடகடன்னு சொல்லுவேன். என்ற ஒரு மனநிலைய உங்களுக்குள்ள உருவாக்கிறீங்க. சரி. அப்ப 3 புள்ளிக்கு நாங்க எடுத்தாச்சு. அடுத்தது வாங்க எங்களுக்கு காரணிகள். காரணிகள பிறகு டைம் போடுறது. 2019, 2020, 2020, 2021, 2022, 2023, 2024 சரிதானே? இப்படி என்று சொல்லி ஒரு தலையங்கத்த போட்டுட்டு இருந்து, வடிவா இருந்து என்ன செய்ய போறீங்க? இந்த காரணிகள் அவ்வளத்தையும் படிக்க போறீங்க.
இது நான் சில பிள்ளைகளுக்கு நானே தந்துறான்னு நினைக்கிறேன். இது குருநாள் பிள்ளைகள் நான் அந்த ஸ்கூலுக்கு படிப்பிக்க போறேன் நான். அந்த பிள்ளைகளுக்கு இது நான் குடுத்தேன் நான் அப்படி எழுதுறதுக்கு. இந்த ஒவ்வொரு ஒரு ஆண்டுகள் ரீதியாக அ மினக்கட்டு டைப் பண்ணி எழுத வச்சு செஞ்சேன் நான். இப்ப அது நல்ல கெட்டிக்காரன் நல்ல மார்க்ஸ்ல எடுக்கக்கூடியதெல்லாம் இருக்குதுகள். இப்ப இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொன்றையும் நீங்க முதல் தயார்படுத்த வேணும். இப்படி நீங்க தயார்படுத்திக் கொண்டு வந்தால், பௌதிக புவியியலை மாரி ஒரு இலகுவான பகுதிகள் உங்களுக்கு இருக்காது. நீங்க வேணுமெண்டா இப்படி செய்தி போட்டு, இப்படி படிச்சு போட்டு, போய் பேப்பர் செய்து பாருங்க. வேணுமெண்டா. நான் சொல்றது போல படிச்சு போட்டு இருந்து போட்டு, போய் பேப்பர் செய்து பாருங்க. இந்த முறை நான் உங்களுக்கு 100% பெறக்கூடிய ஒரு வினா ஒன்று சொல்லவா? சரிதானே? இப்ப பாருங்க பேப்பர்ல இந்த முறை உங்களோட எம்சிக்யூல ஒரு வினாவ நான் சொல்றேன். காரணி சார் வினாக்கள்ல நீங்க கட்டாயம் நீங்க போய் தேடி பாருங்க. வினோ சார் சொன்ன வந்திருக்குதான்றது. இலங்கையினுடைய உள்ளூர் காரணிகள் அந்த இலங்கையினுடைய உள்ளூர் காரணி, பூகோள காரணி, பிராந்திய ரீதியான காரணி இருக்குது இல்லையா? அதுல போய் பாருங்க. ஒரு வினாக்கள் உங்களுக்கு காரணி சார் வினாக்கள்ல கட்டாயம் வந்திருக்கும். அடுத்தது மானுட புவியியல்ல சனத்தொகை பரம்பலை தீர்மானிக்கின்ற அ இயற்கையான காரணிகள் அல்லது மானுட இயற்கையான காரணி கேட்டவங்க, உங்கள்ட்ட மானுட காரணிகள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இருக்குது. சரிதானே? ஆ யார் இந்த 2024ஆம் ஆண்டு செமினார் வச்சிருக்க டியூட் வச்சிருக்கிறா? அதுல போய் பாருங்க. 2024ஆம் ஆண்டு டியூட் போய் யாராவது வச்சிருப்பீங்க என்றால், போய் பாருங்க. அந்த 2024ஆம் ஆண்டு டியூட்ல நான் உங்கள 2024 செய்தது குறைவு. எனக்கு டைம் இல்லாத பிரச்சனையால, போய் பாருங்க. அந்த 2024ஆம் ஆண்டு டியூட்ல எத்தன கேள்வி வந்திருக்கின்றது. அந்த மாடல் பேப்பர் செய்தேன் நான் அதுகளுக்கு. எனக்கு அந்த டியூட்ல கடைசி டைம்ல கொண்டு போய் மாடல் பேப்பர் செய்தேன் நான். இப்படித்தான் உங்களுக்கு படிப்பிக்கிற மாதிரி அதுகளுக்கு செய்தேன் நான். ஒவ்வொரு விஷயங்களையும் அதுகளுக்கும் செய்து கொண்டு போனேன் நான். இப்படி இப்படி வரும் பிள்ளைகள் இப்படி இப்படி படியுங்க. இப்படி இப்படி வரும், இப்படி இப்படி படியுங்கன்னு சொல்லி அதுகளுக்கும் சொல்லிக் கொண்டு போனேன் நான். நிறைய பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுத்ததுகள். இப்ப நீங்களும் இதுக்கேற்ற மாதிரி படிவா தயார்படுத்துங்க. இப்படி படிச்சுட்டு போய், முதலாவது நீங்க போய் பார்க்க வேணும். சார் சொன்னவர் நிலவுருவ வினாக்கள் வருதுன்னு சொல்லி. நிலவுருவ வினாக்கள கட கட கடன்னு புள்ளி போடுறது. ஏன்னா நீங்க படிச்சு கொண்டு போயிருக்கீங்களே. நிலவுருவ வினாக்கள தட்டுறது, என்னென்ன வினாக்கள் வந்திருக்குது, என்னென்ன வினாக்கள் வந்திருக்கு டிக் பண்றது. காரணி சார் வினா, காரண சார் வினாக்கள தேடுறது, காரண சார் வினாக்களுக்கு டிக் பண்றது. அமைவிடங்கள், நான் அமைவிடங்கள் எனக்கு ஃபுல்லா தெரியும். படபடன்னு யோசிக்கிறது. அமைவிடங்கள் சார்ந்த வினாக்களுக்கு கட கட கடன்னு கோடு போட்டு வர்றது. நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? அந்த 40 எம்சிக்யூவும் ஒரு குலுக்கல் முறை போல என்னன்னு சொல்றது? ஒரு மாறி மாறி தந்திருப்பாங்க. மண்பந்து கடைசியில இருக்கும். அ அ இயற்கை அனர்த்தங்கள் வந்து முன்னுக்கு இருக்கும். அப்படின்னு சொல்லி எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அந்த பேப்பர்கள் ஏன் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா வராம, உங்கள்ட்ட குழப்பி ஏன் எடுத்திருக்கிறாங்க? அதாவது முதலாவது இயற்கை அனர்த்தங்கள் வந்திருக்கும். கடைசியில கொண்டு போய் பாறைகள போட்டு வச்சிருப்பானுங்க. அப்படித்தான் இருக்கும் அந்த பேப்பர்ல. அது ஏன் அப்படி வருகுதுன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? இதுதான் அந்த கான்செப்ட். காரண சார்பினா, இந்த உதாரண சார்பினா, அமைவிடம் சார் வினாக்கள் எடுக்கணும் என்றால், அந்தந்த தலைப்புகள் இருந்தா தூக்கி எடுக்க வேணும். அப்ப அந்தந்த தலைப்புகள் அந்த குறிப்பிட்ட அலகுகள்ல மட்டும் தான் இருக்கும். அப்ப அந்த குறிப்பிட்ட அலகுகள்ல இந்த கேள்வி எடுக்கும்போது தான், இங்க எங்களுக்கு மாறுபட்டு 12ஆம் ஆண்டு முன்னுக்கும், 13ஆம் ஆண்டு பின்னுக்கும் பாரத்துக்குரிய காரணமும் அதுதான். சரிதானே? இதன் அடிப்படையில் உங்கள நீங்க வழியா தயார்படுத்தி எடுத்துட்டீங்க என்றால், உங்களுக்கு மிகச்சிறந்த பெறுபேறுகள் வரும். 2024ஆம் ஆண்டா, உங்களுக்கு தான் நான் செய்தேன் நான். இப்ப இதே இந்த நான் சொல்றது போல செய்த நான். எனக்கு டைம் இல்லாதால செய்யல. 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு எடுக்கிற பிள்ளைகள், ஜியோகிராஃபி எடுத்தால் ஏத்தர சித்தி என்ற லெவலுக்கு கொண்டு வர வேணும். அதான் என்னுடைய நோக்கமும். ஜியோகிராஃபி எடுத்து படிச்சால் எனக்கு ஏ வரும். அவ்வளவு மிக இலகுவான பாடம் என்ற மாரி நான் பிள்ளைகள மாற்ற வேணும். அதான் என்னுடைய நோக்கமும். அதுக்கேற்ற மாரி 2026ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த ரெக்கார்டிங் சார் வந்து கட்டாயம் யூடியூப் சேனல்ல கட்டாயம் போடுவார். 2026ஆம் ஆண்டு ஆக்களும் கட்டாயம் ஒரு நாள் பார்ப்பாங்க. இப்ப நான் சொல்ற கதைக்கிற விஷயங்கள 2026ஆம் ஆண்டு ஆக்களையும் அதுல பார்ப்பாங்க. நீங்களும் பாருங்க எழுதி போட்டு வந்துட்டு. சரிதானே? இது இவ்வளத்தையும் நீங்க செய்யுங்க. மினக்கட்டு இருந்து செய்தீங்க என்றால், உங்களால மிக இலகுவான முறைகள்ல புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? சரி. மானிட புவியியல். அதே மாதிரி ஒரு இலகுவான பகுதி இல்லவே இல்ல பிள்ளைகள். மானிட புவியியல். மானிட புவியியல் நிறைய பேருக்கு படிக்க தெரியாது. அதுதான் மெயின் பிரச்சனை. மானிட புவியியல் இதே மாதிரி ஒரு டைப் வச்சிருக்கிறாங்க. மானிட புவியியல்லையும் இதே மாதிரி டைப். ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமான டைப். அதையும் சொல்லி விடுறேன் எழுதுங்க. முதலாவது வந்து பார்த்தீங்கன்றால், எங்கட இடத்திலிருந்து போகும். முதலாவது உங்களுக்கு வரும் மாவட்டங்கள் வரும். மாவட்டம் சார் வினா. மாவட்டங்கள், மாகாணங்கள படிக்க வேணும். மாகட்டம், மாகாணம். இதுகள எல்லாரும் முழுமையாக படிச்சு கொண்டு போக வேணும். இப்ப என்னட்ட கேட்கக்கூடாது, மாவட்டம் எங்க இருக்குது? மாகாணம் எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. சரிதானே? கட்டாயமாக உங்களுக்கு மாகாண மாவட்டங்கள வச்சுக்கொண்டு கேள்வி கேட்பாங்க. சரிதானே?
போய் பார்த்தீங்கடா 2024ஆம் ஆண்டு ஆக்கள்லையும் போய் பார்த்தீங்கடா விளங்கும். 2023ஆம் ஆண்டு ஆக்கள்லையும் போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். 2024ஆம் ஆண்டு ஆக்கள்ல போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். சரி, இவங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? மாவட்டம் சார் வினாக்கள்ன்றத பார்ப்போம். இவங்களுக்கு 29வது வினாவில் மாவட்டம் சார் வினா தான். பாருங்க, 2012ஆம் ஆண்டு குடித்தொகை மதிப்பீட்டின்படி ஆக குறைந்த குடித்தொகை அடர்த்தியினை கொண்டிருந்த இலங்கையின் 2 மாவட்டங்கள். உடனே என்ன செய்யணும்? தலையங்கம் போடணும். மானிட புவியியல். மானிட புவியியல் என்ற பெரிய தலையங்கம் போட்டுட்டு மாவட்டம் சார் வினா. மாவட்டங்கள் எங்கெங்க படிச்சிருக்கீங்க? புவியியல் ஒரு அறிமுகத்துல மாவட்டம் இல்ல. அத ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 2வது வரணும் சனத்தொகை. சனத்தொகையில உங்களுக்கு சார்ட்ல தந்திருக்கிற முழு மாவட்ட மாகாணத்தையும் படிக்க வேணும். கூடுனது, குறைந்தது, அதே இடத்துல 1வது, 2வது. இந்த விஷயங்கள பத்தி முதல் ஃபில்டர் பண்ணி படிக்க வேணும். மாவட்டங்கள் படிக்கிறதுலயும் ஐடியா இருக்குது. கூடுனது, குறைவானது, 1வது, 2வது. இப்படி படிக்க வேணும். ஆக கூடின மாவட்டம் எது? இப்ப உதாரணமா இப்ப 2012ஆம் ஆண்டு தரவின்படி ஆக குறைந்த குடித்தொகை அடர்த்தியினை கொண்ட மாவட்டம். அப்ப இங்க கேட்டிருக்காங்க குறைந்த அடர்த்தியினை கொண்ட மாவட்டம். அப்ப கூடுனதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. குறைந்ததும் படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க படிக்கும்போது 3 மாவட்டங்கள சேர்த்து படிக்க வேணும். ஏன்னா நீங்க ஒண்ணும் சின்ன பிள்ளைகள் இல்லையே. ஒரு மாவட்டத்த மட்டும் தூக்கி தாரதுக்கு. உங்களுக்கு எப்படியும் 2, 3 மாவட்டங்கள கட்டாயம் தருவாங்க. அப்ப இத நீங்க கட்டாயமா செஞ்சிருக்க வேணும். படிச்சு கொண்டு தான் போக வேணும். மிக முக்கியமாக. இத எப்பயுமே மறந்துறாதீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாவட்டம் தான். பாருங்க, 29வது மாவட்டம் தான். இது 30வது மாவட்டம் தான் பிள்ளைகள். பாருங்க, எப்படி இலங்கையினுடைய ரப்பர் பயிற்சி இடம்பெறுகின்ற 3 மாவட்டங்கள். அப்ப பாருங்க, இவங்கள்ட்ட 2 வினா. வேற பாருங்க மாவட்டங்கள், மாகாணம் வந்திருக்குதான்றது. இல்ல. இவங்கள்ட்ட 2 வினாக்கள். பாப்போம் 2023ஆம் ஆண்டுல என்ன வெளியிட்டிருக்காங்க அந்த மாவட்டங்கள் வச்சுக்கொண்டு. இப்ப பாப்போம் 2023ஆம் ஆண்டாங்களுக்கு மாவட்டங்கள் வச்சுக்கொண்டு என்ன வெளியிட்டிருக்காங்கன்றது. இதுல போய் பார்த்தீங்கன்றால், 23 இல்ல மாவட்டங்கள். இந்தா இருக்குது. இவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 36வது வினாக்களாக போட்டிருக்கிறாங்க தூக்கி. இலங்கையின் ஈரவலயத்தில் அமைந்துள்ள நகரம் ஒன்றையும், வறண்ட வலயத்தில் அமைந்துள்ள நகரம் ஒன்றையும் முறையே எடுத்துக்காட்டுகின்ற விடை தெரிவு. எப்படி கேள்வி பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு டீச்சர் இப்ப உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி என்றால், மாவட்டங்கள், மாகாணங்கள் எப்படி படிக்கிறது சார்? இப்ப இப்படி ஒரு கேள்வி ஒன்று நான் பார்த்ததே இல்லையே! டீச்சர்ஸ் கைட்ல. ஆனா இப்படி ஒரு கேள்வி ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்களே! எங்களுக்கு தெரியாதே சார்ன்ற மாதிரி இருக்குங்க நிறைய பிள்ளைகள். முதலாவது இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டத்தினையும், 9 மாகாணத்தையும் முழுமையா தெரிஞ்சிருக்க வேணும். இடக்கணிய படங்கள் எல்லாரும் கீறி படிச்சிருப்பீங்க. சரி. இது முதலாவது செய்ய வேணும். 25 மாவட்டத்தையும், 9 மாகாணமும், 5 வலயமும் தெரிஞ்சிருக்க வேணும். இது 3ம் முதல் பிரியுங்க. 5 வலயங்கள் தெரியாதார்கள். இப்ப ஈர வலயத்துக்குள்ள என்னென்ன மாவட்டங்கள், மாகாணங்கள் வரும், உலர் வலயத்துக்குள்ள என்னென்ன வரும், அரைவரல் வலயத்துக்குள்ள என்ன வரும் என்ற விஷயங்களையும் ஃபுல்லா படியுங்க. சரிதானே? ஓஎல் புத்தகத்துல வடிவா இருக்குது. ஓஎல் படிச்சு ஏ திரட்சித்தை எடுத்து வந்தாக்களுக்கு, அல்லது பி திரட்சித்தைகள் படிச்சு ஒரு வகையில ஓஎல் படிச்சிருக்கிறார்கள், ஜியோகிராஃபி படிச்சிருக்கிறார்களுக்கு அந்த அறிவு இருக்கும். நீங்க புதுசா ஜியோகிராஃபி ஒரு பாடம் எடுத்து படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, முதலாவது மாவட்ட, மாகாணம் சார்பினாண்டு ஒரு தலையங்கம் போட போறீங்க. போட்டுட்டு, முதலாவது இலங்கை படத்தை தூக்கி மாவட்ட, மாகாணங்கள படியுங்க. வலயத்தையும் படியுங்க. வலயம், மாகாணம், மாவட்டம். இந்த 3 விஷயத்தை முதல் தெரிஞ்சிருக்க வேணும். தெரிஞ்சா தான் நீங்க கேள்வி செய்யலாம். இல்லாட்டி செஞ்சுக்க மாட்டீங்க. முழுசாட்டமா தான் இருக்கும். இப்ப இலங்கையினுடைய ஈரவலயத்தில் அமைந்துள்ள முதல் எங்களுக்கு தெரியணும். ஈரவலயத்தில் இருக்கிற மாவட்டம் என்னன்றது இங்க தெரிஞ்சிருக்க வேணும். ஈரவலயத்தில் இருக்கிற மாவட்டங்கள் முதல் என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான், நீங்க என்ன செய்வீங்க? வேற எதுவும் கேள்வி வந்திருக்கான்னு பார்ப்போம் வரையில. அப்ப அது மட்டும் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இது நகராக்கங்கள்ல இருந்து. அப்ப முதலாவது ஈர வலயத்திற்குள் இருக்கிற மாவட்டம் என்ன? உலர் வலயத்துக்குள்ள இருக்கிற மாவட்டம் என்னன்றது முதல் தெரிஞ்ச வேணும். தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நகரத்த பத்தி யோசிக்க வேணும். மாவட்டங்கள் தெரியாம என்னண்டு நகரம் வரும். மாகாணம் தெரியாம என்னண்டு மாவட்டம் வரும். முதல் அந்த விஷயத்த முதல் யோசிக்க வேணும். இப்ப இந்த கேள்வி எப்படி மாத்தி விடலாம்? எப்படி மாத்தி விடலாம்? இலங்கையின் ஈர வலயத்தில் அமைந்துள்ள நகரம் ஒன்றையும், வறண்ட வலயத்தில் அமைந்துள்ள நகரம் ஒன்றையும் முறையே உதாரணமாக எடுத்துக் காட்டுகின்ற தெரிவு யாதென்படும் மாகாணத்தை தூக்கி அடிச்சு விட்டுருவானுங்க. அப்ப நீங்க சொல்றீங்கள, டீச்சர் நீங்க எங்களுக்கு மாகாண மாவட்டம் படிப்பிக்கல டீச்சர். அதனால அத நாங்க செய்யாம வந்தனாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மாகாண, மாவட்டம் சார் வினாக்கள் ஒன்று வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்கள தயார்படுத்திக் கொள்ள வேணும்ன்றத தெரிஞ்சிருக்க வேணும். சொல்ற விஷயம் தானே? அப்ப இதுகளுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தி, வடிவா தயார்படுத்தி படிச்சுக் கொள்ளுங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அடுத்தது நாடுகள் சார் வினா. நான் சில பகுதிகள் மட்டும் கதைச்சு விடுறேன் பிள்ளைகள. ஏன்னா எங்களுக்கு டைம் போறதால நான் சில விஷயங்கள் மட்டும் கதைச்சுக்கிறேன். நாடுகள் சார் வினா. நீங்க நாடுகள் எல்லாத்தையும் விளம்பாதீங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். நாடுகள் எது எதுக்குள்ள வருது, எந்தெந்த தலைப்புக்கு வருது, நான் எப்படி எப்படி எங்கள தயார்படுத்திக் கொள்ள போறேன்றத நாடுகள படியுங்க. 3வது அமைவிடம் சார் வினா. அமைவிடம் சார் வினாவில மிக முக்கியமான ஒரு உற்பத்தி. வேணும்னா நீங்க எடுத்து பாருங்க. இந்த உற்பத்தி கைத்தொழில் உங்கள்ட்ட கட்டாயமான ஒரு வினாக்கள் வரும். அது அமைவிடங்கள் மாத்திரமே வரும். வடிவா போய் பாருங்க. உங்களோட பாஸ் பேப்பர்கள வடிவா தட்டி போய் பாருங்க. இந்த உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் வரும்.
4வது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பண்பு சார் வினாக்கள். 5வது தாக்கம் சார் வினாக்கள். தாக்கம் சார் வினாக்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 6வது காரணி சார் வினாக்கள். காரணி சார் வினாக்கள். இந்த 6 தலைப்புகளையும் வடிவா படியுங்க. சரிதானே? ஓகே. இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். வடிவா, அழகா வடிவா படிச்சுக் கொள்ளுங்க. சொல்ற விஷயம் விளங்குது தானே? இப்படி ஒவ்வொரு அலகுகளுக்கும் படிக்கிறதுக்கு மெதட் இருக்குது. சரிதானே? ஆனா நான் சொல்றது ஒண்ணும் கடினமான பகுதிகள் இல்ல. மிக இலகுவானது. உங்களோட டீச்சர்ஸ் கைட்டையும் விரிச்சு வச்சுட்டு, நீங்க ஒரு தாளையம் ஒன்று எடுத்து வச்சீங்கன்றால், இத போட்டு திரிந்து டீச்சர்ஸ் கைட்ட படிச்சு மாவட்டங்கள டிக் பண்ணி வர வேண்டியதுதான். சரிதானே? இப்படி டிக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, மாவட்டம் அவ்வளவு ஃபில்டர் பண்ணி உங்களோட கையில இருக்கும். அந்த மாவட்டங்கள எல்லாத்தையும் வச்சு படிக்க போறீங்க. ஏதோ ஒரு மாவட்டம் தான் உங்களோட பேப்பருக்கு வரப்போகுது. சரிதானே? அப்ப அதுக்கேற்ற மாதிரி வடிவா உங்கள தயார்படுத்திக் கொண்டால், மிக இலகுவான முறைகள்ல நீங்களும் எல்லா புள்ளிகளையும் விட மிகச்சிறந்த புள்ளிகளாக புவியியல நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இத நீங்க எப்பயுமே மறந்துறாதீங்க. சரிதானே? இப்ப நீங்க படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல இதையும் ஒரு விஷயமாக வடிவா ஞாபகம் வச்சுக்கொண்டு வடிவா படிக்க வழிக்கிடுங்க. இதுல நிறைய பேர் இந்த என்னன்னு சொன்னால், இந்த தனுஜன். தனுஜன்ன்றது யார் தம்பி? தனுஜன். தனுஜன். உங்களோட பேர்கள ஒருக்கா ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. தனுஜன்ன்ற மட்டும் தான் இங்க ரீநேம் பண்ணாம இருக்கிறார். தனுஜன். சரிதானே? தனுஜன், நீங்க உங்களோட பேர்கள ஒருக்கா தம்பி ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்களா? இல்லாட்டி சார் புரிஞ்சு லெஃப்ட் ஹேண்ட் விட்டாங்கன்னா, இங்க திருப்பி உள்ள வர முடியாது. சரி. தனுஜன் இருக்கிறீங்களா தம்பி? தனுஜன்? பேசாம இருந்தீங்க என்றால், நானும் ஒண்ணும் செய்யலாம போயிரும். குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ண வேண்டி வந்துரும். இது கிளாஸ்ல இருந்து. தனுஜன் இருக்கிறீங்களா தம்பி? இருந்தால் ஒருக்கா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சாட்ல போட்டு விடுங்க. என்னடா பிள்ளைகள் ஒரு விஷயத்த வடிவா கேளுங்க. இதுல சாட் பண்ணி கொண்டு இருந்தீங்க என்றால் ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். சரி, ஓகே. நான் இப்ப அந்த தம்பிய குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ணி விடுறேனே. சரி, ஓகே. இப்ப கவனியுங்க. சனத்தொகை. எங்களுக்கு தெரிய வேணும். சனத்தொகையிலிருந்து மொத்தமாக எத்தனை வினாக்கள் வரும் என்று கேட்டீங்கன்றால், மிக முக்கியமாக எங்களுக்கு 15ல 5 வினாக்கள கொண்டிருக்கிறது சனத்தொகை தான். 15ல 5 வினாக்கள கொண்டிருக்கிறது மிக முக்கியமான சனத்தொகை. இந்த 5 புள்ளியும் நாங்க எப்படி எடுக்க போறோம் என்றதுக்குரிய வழிமுறைகளும் இருக்குது. இந்த சனத்தொகையில பொறுத்தவரைக்கும் இந்த 5 புள்ளிகளையும் சனத்தொகை நிறைய பேருக்கு படிக்க தெரியாது. அது வடிவா தெரியும். சனத்தொகையை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் பிளான் பண்ணி படிக்கிறே இல்ல. சரிதானே? சனத்தொகையை 3ஆ உடைக்க வேணும். முதலாவது பண்புகள், 2வது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், 3வது கூறுகள். இந்த 3 பகுதிகளிலும் இருந்து படிக்க வேணும். சரிதானே? ஒன்று பண்புகள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், அடுத்தது வந்து கூறுகள். இந்த 3 தலைப்புகள் இருந்தும் உங்களுக்கு 3 வினாக்கள் ஷுவரா போடுவாங்க. அதுல மாற்றம் இல்ல. இந்த 3 பகுதிகளிலும் இருந்து ஒவ்வொரு வினாக்கள் உங்களுடைய பரீட்சைகளுக்கு கட்டாயமாக கேட்பாங்க. 40 பாட வேளைகளை உள்ளடக்கியது ஒன்றுதான் இந்த சனத்தொகை. சரிதானே? இந்த சனத்தொகையில இருந்து வினாக்கள் போடலாட்டி 3ஆம் தவணையே வீண்விரயமாகிவிடும். அப்ப அதனால உங்களுக்கு கட்டாயமாக சனத்தொகை தொடர்பாக 5 வினாக்கள் வரும். நீங்க சனத்தொகை தொடர்பாக கட்டாயம் நீங்க எல்லாருமே படிச்சுக் கொள்ள வேணும். சரிதானே? கட்டாயம் எல்லாரும் சனத்தொகையை முழுமையாக படிச்சுக் கொள்ளுங்க. சரி, ஓகே. இதுல நம்மளே வெயிட்டிங் ரூம் போட இல்ல. வெயிட்டிங் ரூம் போடாம விட்டுருக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா உங்களோட பெயர்களை ரீநேம் பண்ணிக்கொண்டே உள்ள வாங்க. சார் அங்க டிக் பண்ணி கொண்டு இருக்கிறார் உங்களோட பெயர்களையா. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இதுல முதலாவது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 101வது கேள்வி. முதல் நிலை பொருளாதார நடவடிக்கைகளை மட்டும் கூறும் பட்டியல் எது? இப்ப பொதுவாக எங்களுக்கு எப்படி கேள்வி கேட்கிறாங்க என்றுதான் இங்க எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. எங்களுக்கு எங்களோட ஃபைனல் பேப்பர்கள பொறுத்தவரைக்கும் எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்றது. நிறைய பிள்ளைகள்ல ஒரு பழக்கம் இருக்கு பிள்ளை. இத நீங்க உங்களோட தங்கச்சி தம்பிமாருக்கும் ஒருக்கா இந்த விஷயத்த நான் சொல்ற விஷயத்த போயிட்டு சொல்லுங்க அதுகள்ட்ட. என்ன பிரச்சனை என்றால், இந்த பிள்ளைகள் ஒரு பழக்கம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆ 1ஆம் தவணைக்கு ஸ்கூலுக்கு போகாதுகள். கிளாஸுக்கு எதுக்கும் போகாதுகள். அடிஷனலா தேடி படிக்காதுகள். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு விளங்குறது இல்ல. 1ஆம் தவணையும் 2ஆம் தவணையிலும் இருந்துதான் அதிகளவான வினாப்பகுதிகள் எங்களுக்கு வருகுதுன்றது இந்த பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்ல. இது மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. சரிதானே? இதுவும் ஒரு சார்ட் தான். இந்த சார்ட்ட பாருங்க. சரிதானே?
இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு. நான் சனத்தொகையை பற்றி மட்டும் கதைக்கிறேன். வடிவா பாருங்க. இப்ப இது வந்து எம்சிக்யூ பகுதிகளா. இதுல 2019ஆம் ஆண்டு காலப்பகுதிகள்ல பாருங்க, முதலாம் நிலை பொருளாதாரம் தொடர்பாகவும், 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கு 2ஆம், 3ஆம் வகை பொருளாதார நடவடிக்கைகள் சார்ந்தும் ஒரு வினாக்கள் கேட்டிருக்காங்க. இது மானிட புவியியல் ஒரு அறிமுகம் என்ற பகுதிகள்ல இருக்கிற பகுதிதான். சரிதானே? இவங்களுக்கு கேட்டிருந்தது யார் 2024 மானிட புவியியலினுடைய ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு வினாக்கள 2024ஆம் ஆண்டுக்கு போட்டிருந்தவங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களாக இவங்களுக்கு போட்டிருந்தவங்க. யாருக்கு? ஒவ்வொரு வருஷம். இந்த ஒன்று விட்டு ஒரு வருஷம் போட்டோம். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த மானிட புவியியல் அறிமுகத்திலிருந்து பெரும்பாலும் வினாக்கள் வரக்கூடியது குறைவாத்தான் இருக்கும். சரிதானே? பெரும்பாலும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆ சரிதானே? அப்ப அந்த விஷயங்கள வடிவா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. சனத்தொகை. சனத்தொகை என்ற போது இந்த 3வது 2வதையும் 3வதையும் கவனியுங்க. எத்தன வினாக்கள் வந்திருக்கின்றதையும் பாருங்க. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3. இவங்களுக்கு மட்டும் தான் 3 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. சரிதான். இவங்களுக்கு மட்டும் தான் 3 வினாக்கள். மற்றபடி தொடர்ச்சியாக அதிகளவான வினாக்கள் வரக்கூடிய பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னால், நிச்சயமாக அது சனத்தொகையாக மாத்திரம் தான் இருக்கும். சரிதானே? இந்த முறையும் உங்களுக்கு ஒரு வினாக்கள் வரத்தான் போகுது. நீங்க கட்டாயம் செய்யத்தான் வேணும். சரி, இப்ப பாருங்க. நான் இலங்கையினுடைய சனத்தொகையை கதைச்சு போட்டு உலக சனத்துக்குள்ளே வாரேன். இலங்கையினுடைய சனத்தொகையை பொறுத்தவரைக்கும் இவங்க அதிகமாக கேட்கிறது வந்து பார்த்தீங்கன்னால், இந்த இடப்பெயர்வுகள் அடிக்கடி கேட்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா விளங்கும். 2020ஆம் ஆண்டு ஆக்களுக்கும், 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கும், 2022ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் இடப்பெயர்வுகள் தொடர்பான வினாக்களை தொடர்ச்சியாக போட்டிருக்காங்க. சரிதானே? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இங்கேயும் இடப்பெயர்வு, இங்கேயும் இடப்பெயர்வு, இங்கேயும் இடப்பெயர்வு தான். சரிதானே? இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வினா இடப்பெயர்வுகளாகத்தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது பெரும்பாலும் செகண்ட் பார்ட்டுக்கு போட போறாங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போட போறாங்களான்றது தெரியாது. ஆனா இடப்பெயர்வுகள் கட்டாயம் நீங்க படிக்க வேணும் சனத்தொகையை பொறுத்தவரைக்கும். ஏனென்றால் எங்களுக்கு எம்சிக்யூக்கு வரக்கூடிய பகுதிகள் இடப்பெயர்வுல அதிகமாக இருக்குது. இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இலங்கையினுடைய சனத்தொகையை நீங்க படிக்கும்போது, அ குறிப்பாக இதனுடைய அளவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள படிச்சுக் கொள்ள வேணும். சனத்தொகையினுடைய வளர்ச்சி, பரம்பல், பருமன், அடர்த்தி இந்த விஷயங்கள். சனத்தொகையினுடைய இயக்க பண்புகளுக்கு ஏற்றாற் போல உங்கள நல்ல வடிவா தயார்படுத்திக் கொள்ள வேணும். அதிலிருந்து தான் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரும். சரிதானே? எங்களுக்கு தெரியும் மாவட்டங்கள், மாகாணம் தான் கேட்பாங்க. கேள்விகள் வாரணும். இலங்கையிலிருந்து வாரண்டால், சனத்தொகையில வாரண்டா மாவட்டம், மாகாணம் தான் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? மாவட்டம், மாகாணத்த எடுத்து வச்சுக்கொண்டு, சனத்தொகை கூடின மாகாணம் எது? குறைந்த மாவட்டம் எது? அ சனத்தொகை வளர்ச்சி கூடிய மாவட்டம் எது? குறைந்த மாவட்டம் எது? இந்த வலயம். வலயங்களையும், மாவட்டங்களையும், மாகாணங்களையும் சேர்த்து ஒரு சார்ட் ஒண்ணு போட்டு படிச்சு கொண்டு வந்திருக்க வேணும் நீங்க. தரம் 12ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்கன்னா சரிதானே. இப்ப நீங்க வந்து இப்ப கடைசி டைம்ல வந்து குழம்ப வேண்டிய தேவைப்பாடு இல்லையே. எங்கேயாவது 12ஆம் ஆண்டுலயே ஃபில்டர் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னா, இப்ப வந்து செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் இருந்திருக்காது. சரி, ஓகே. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், சனத்தொகைகள் எங்களுக்கு இந்த முறை என்ன கேள்வி வரப்போகுது? நாங்க எத கூட முக்கியத்துவப்படுத்தி படிக்க போறோம் என்றது தானே எங்களுக்கு இங்க இருக்கிறதனுடைய மிக முக்கியமான விஷயம் உண்டு. கட்டாயமாக இந்த முறை உங்களுக்கு வரக்கூடியது இயக்க பண்புகள்ல இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது. கட்டாயமாக வரும். உங்களுக்கு இந்த முறை மாவட்டம் ஒன்றும் வரப்போகுது. அதே நேரத்தில நாடுகளும் வரப்போகுது. நாடுகள் இந்த முறை உங்களுக்கு சனத்தொகையில இருந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் தான் மிக அதிகமாக இருக்குது. ஸோ நீங்க படிக்கும்போது இந்த சனத்தொகைகள்ல நாடுகளுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தி படியுங்க. சரிதானே? அத எப்பயுமே மறந்துறாதீங்க. நாடுகளையும் ஒருக்கா எடுத்து சனத்தொகையில அத ஃபில்டர் பண்ணி வடிவா படிச்சுக் கொள்ளுங்க. சரி. இங்க எங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. முதலாநிலை பொருளாதார நடவடிக்கை மற்றும் கூறும் பட்டியல் எது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்கட புவியினுடைய மேற்பரப்பிலிருந்து எடுக்கப்படுறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யறப்பல எடுக்கிறது அல்லது பயன்படுத்துறது. இது 2யும் விஷயத்தையும் நாங்க பொதுவாக முதலாம் நிலை பொருளாதாரம் என்று சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் விவசாயம், ஆ மீன்பிடி கைத்தொழில், காட்டியல் கைத்தொழில், சுரங்க கைத்தொழில். எங்களுக்கு சரியான விடையாக வரப்போது 2வது. இங்க வர்த்தகம் வராது. இதுல போய் பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு கைத்தொழில் வராது. தயாரிப்பு கைத்தொழில் வர்த்தகம் வராது. இதுல போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், காட்டியல், மீன்பிடி, விலங்கு உணவு இங்க வர்த்தகம் வராது. ஆகவே சரியான விடையாக வரப்போறது வந்து பார்த்தீங்கன்னால், 2வதாக இருக்கும். ஆகவே 2வது போட்டிருப்பீங்கன்னால், அதுக்கு நீங்க டிக் பண்ணி கொள்ளுங்க. சரியா போட்டுக் கொள்ளுங்க. அடுத்தது பெரும்படியான பிறப்பு வீதம் எனப்படுவது. வீதங்கள் இருக்குது. இறப்பு வீதம், வீதங்கள சொல்லிக் கொண்டு வரும்படியா கவனியுங்க. இந்த சனத்தொகை கூம்பு நிறைய பேருக்கு தெரியாது.
கூம்புகள் எப்படி செய்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுகள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. என்னட்ட படிக்கிறாங்க தெரியாதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க படிக்கலன்னு அர்த்தம். நான் கூம்புகள நிறைய தரம் போட்டு போட்டு சொல்லி தரேன். கூம்பு படிச்சாலே சனத்தொகையினுடைய முக்காவாசி அலகுகள் முடியுது. பிறப்பு வீதம், இறப்பு வீதம், கருவள வீதம், தாய் மரண வீதம், சேய் மரண வீதம், தங்கி வாழ்வோர் வீதம், வயது சுட்டன், வயது சுட்ட வீதம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தாய் மரண வீதம், சேய் மரண வீதம், இதுகள் எல்லாமே முழுமையாக படிச்சுக் கொள்ள வேணும். சரிதானே? இதெல்லாம் உங்களுடைய அலகுகள் இருக்கிற கூம்புக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகள். கேட்கிறாங்க அப்படின்னு. அது என்ன வரும்ன்றதுதான் தெரியாது. ஒருக்கா வீதங்கள வடிவா படியுங்க. அதெல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர்கள் தானே. அப்ப நீங்க என்றால் என்ன, என்றால் என்னன்றதுக்கு ஏற்ற மாதிரி இதுல வினாக்கள் வருங்க. பெரும்படியான இறப்பு வீதம். ஆண்டு சனத்தொகையில் தலா 1000த்துக்கான இறப்புகளினுடைய எண்ணிக்கைகளை கணித்தால் அது பிறப்பு வீதங்கள். தலா நட்டாண்டு சனத்தொகையில தலா 1000த்துக்கு ஏற்படுகின்ற இறப்புகளை பத்தி கதைச்சால் அது வந்து பாத்தீங்கன்னா இறப்பு வீதங்கள். சரிதானே? இந்த விஷயங்களையும் நல்ல வடிவா படிச்சுக் கொள்ளுங்க. பொதுவாக இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கிறது பால் விகிதமும் இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அலகுகள் இல்லையா? பால் விகிதங்கள் படிக்கிற இந்த பால் விகிதங்கள் படிக்கும்போது இந்த மாடல் பேப்பர்ல 4வது, 5வது மாடல் பேப்பர்ல அந்த பால் விகிதம் தொடர்பான ஒரு அட்டவணையோட போட்டிருந்து உங்களுக்கு படிப்பிச்சேன் நான். அப்படியே அந்த படிப்பிக்கிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க என்ட்ட கேட்டுகள் என்றால், "சார் பால் விகிதம் நாங்க படிக்கையில சார், அப்படி ஒண்ணும் செய்யல சார், இப்படி கேள்வி வருமா சார்ன்ற" மாதிரிலாம் நீங்க நிறைய பேர் கேட்டீங்க. அப்ப நான் சொல்லியிருந்தேன், முதுமையும் நீங்க பெரிய ஒரு தலைப்பா படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் 2021ஆம் ஆண்டு ஆக்களுக்கு போட்டவங்க இல்லையா முதுமை தொடர்பான வினா? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பால் விகிதம் எல்லாம் சனத்தொகையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகள். இலங்கையிலேயும் இன்றைக்கு பால் விகிதம் தொடர்பான பிரச்சனைகள் கவனத்தில் கொள்ளப்பட்டுக் கொண்டு வருகிறது. அதையும் நீங்க என்ன செய்யணும்? முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும். பால் விகிதம் படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் தாய் மரண விகிதத்தையும் சேர்த்து படியுங்க. 2யும் சேர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. ஓகே. அடுத்தது 103வது கேள்வி வந்து பாருங்க. இலங்கையின் இடப்பெயர்வினை துரிதப்படுத்துகின்ற தள்ளுவிசை காரணிகள். இடப்பெயர்வினை துரிதப்படுத்துகின்ற தள்ளுவிசை காரணிகள். சரி. ஆ பொதுவாக எங்கட உங்களோட பேப்பர் இருக்கு. இப்ப நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? நான் சொல்ற விஷயத்த எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த எம்சிக்யூ செய்த உடனே ஏன் உங்களோட எம்சிக்யூ பேப்பர்கள வாங்கி எடுக்குறாங்கன்றது எப்பயாவது ஒரு கணம் யோசிச்சிருக்கிறீங்களா? யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த 40 எம்சிக்யூவையும் ஆனா ஹிந்து கல்ச்சருக்கோ, அல்லது வந்து பொலிட்டிக்கல் சயன்ஸுக்கோ, அல்லது தமிழுக்கோ ஏதோ ஒன்றுக்கோ தமிழுக்கு வாங்கி எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். தெரியா தமிழ் நாங்க எடுக்கவும் இல்லையே இல்ல. சரிதானே? அப்ப ஏதோ ஒரு பாடத்துக்கு இப்ப லாஜிக்குக்கோ ஏதோ ஒரு வகையில வாங்கி எடுத்துருவாங்க. ஆனால் வாங்கி எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தந்துருவாங்க. வாங்கி எடுக்க மாட்டாங்க. நீங்க அத ஏதோ ஒரு வகையில ஃபில் பண்ணி போட்டு குடுத்துருவீங்க. ஆனால் ஜியோகிராஃபிக்கு வாங்கி எடுத்துருவாங்க. இத எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? எடா இதுக்கும் ஒரு 40க்கு டிக் பண்ணி போட்டு வாங்கி எடுக்கலாமேடாப்பா. ஏன் இந்த பேப்பர்ல எங்கிட்ட அத வாங்கி எடுக்காங்க? நாங்க போய் வீட்ட கொஞ்சம் போய் படிச்சிருவோமே! என்ற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கும். இங்க தான் ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட 40 எம்சிக்யூலயும் ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வரக்கூடிய பகுதிகள எம்சிக்யூலயே டிக் பண்ணி எடுத்துறலாம். அது நெ நான் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லியும் குடுத்துருக்கிறேன். உங்களோட எம்சிக்யூ பகுதியே உங்களுக்கு செகண்ட் பார்ட்ட சொல்லித் தரும். இந்த தான் வரப்போகுது. போய் படியுங்க என்று சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அதுல வருகின்ற கேள்விகள், அதுல வருகின்ற பகுதிகள வச்சுக்கொண்டு சிம்பிளா அடையாளப்படுத்தலாம். இந்த முறை உங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது என்று சொல்லி மிக இலகுவான முறைகள்ல நாங்க என்ன செய்யலாம்டா கண்டுபிடிக்கலாம். போன முறை எங்களுக்கு தெரியும் திணிவசைவு வருமன்றத நாங்க 100% சொலிட் பண்ணிட்டோம் பேப்பர பார்த்த உடனே. திணிவசைவு 100% ஷுவர். அதுல மாற்றம் இல்ல. திணிவசவை போய் பிள்ளைகள சொன்னாங்க, "போய் படியுங்க, படியுங்க திணிவசைவு வரும்" என்று சொல்லி பிள்ளைகள அனுப்புனதுக்குரிய காரணம் அதான். அங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், நீர் வளங்கள தூக்கி விட்டுட்டாங்க. சொல்ற விஷயம் விளங்குது தானே? புறவிசைகள்ல பொறுத்தவரைக்கும், எங்களுக்கு அதுல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு வரப்பட்டிருக்கிற 23ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கிற புறவிசைகளும் வேறுபாடான விஷயங்கள். அப்ப இதுல ஒன்று எங்களுக்கு தெரிய வேணும். ஒன்று வருகிறதுன்னா, இயற்கை இனத்தம் ஒன்று வரப்போகுது. இயற்கை இனத்தங்கள போட வேணும்.
அப்ப இயற்கை இனத்தங்களை இவங்க கேள்விகளாக கேட்க வேணுமென்றால், இவங்க புறவிஷிகள வந்து இங்க உட்படுத்த முடியாது. அப்ப அதால தான் பிள்ளைகள்ட்ட சொல்லிவிட்டது. திணிவசைவு இந்த முறை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. பிள்ளைகள போய் படிக்க சொல்லி சொன்னதுக்குரிய காரணமும் அதான். அங்க பார்த்தாங்கன்னா பேப்பர்ல நிலச்சரிவையும், திணிவசைவையும் சேர்த்து வச்சு கேள்வி கேட்டிருந்தவங்க. ஜானசேகர போன வருஷம் பேப்பர்கள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும். போன வருஷம் ஜானசர் செமினார் செய்த பேப்பர் எத்தன பேர்ட்ட இருக்குதோ தெரியல. நீங்க அதெல்லாம் எடுத்து பார்த்திருக்கீங்களான்றது எனக்கு தெரியாது. சார் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும். போன வருஷம் இந்த திருநிவாச சம்மந்தப்பட்ட விஷயம் கதைச்சிருந்தவர். அதுல நாங்க இந்த கடைசி டைம்ல பிள்ளைகளுக்கு சொன்னது. "திருநிவாசம் நீங்க படிங்க, படிங்க, படியுங்கன்னு" சொல்லி நிறைய பிள்ளைகளுக்கு சொன்னதுக்குரிய காரணம் அதான். கட்டாயம் இந்த முறை வரும். நீங்களும் போய் அதையும் ஒரு ஒரு பகுதியாக எடுத்து படியுங்கன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த முறை உங்களுக்கு எம்சிக்யூ பகுதிகள் நடக்கும்போது, நீங்க கொஞ்சம் நுணுக்கமாக பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க? என்ன கேள்வி வரப்போறது? என்ற விஷயங்களையும் ஒருக்கா போயிட்டு வடிவா பாருங்க. இதே மாரி தான் உங்களுக்கு செய்யும்போது தான் இது 2024ஆம் ஆண்டாங்களுக்கு செய்தது. இப்படி உங்களுக்கு கதைச்சது போல தான், அதுகளுக்கும் நாங்க கதைச்சது. இப்படி உங்களுக்கு கதைச்சது போல தான், அதுகளுக்கு நாங்க செஞ்ச நாங்க. சரிதானே? இப்ப இதே மாரி தான் அதுகளுக்கும் செய்தது. சரிதானே? எல்லாம் வச்சிருப்பீங்க. இந்த டியூட்லாம் கூட கையில இருக்கும். இதுல பாருங்க, இந்த பாருங்க. இந்த கேள்வியெல்லாம் போய் பாருங்க. இதுல இந்த நவீன படவரைகலையியல், நவீன படவரைகலையியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பத்தி பேசினாங்க. எந்த அளவுக்கு பங்களித்திருக்கின்றது? இந்த விஷயங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அதுல கதைச்சிருந்தோம் நாங்க. சரிதானே? ஆ அடுத்தது இதுல ஜனஸ்வர இதுல செய்திருக்கிறத காட்டுறேன். 2தையும் காட்டுறேன், ஜனஸ்வரதையும் காட்டுறேன். இதுல நாங்க சொல்லியிருந்தது போன தரம் எப்படின்னு சொல்லி சொன்னால், திணிவசைவும் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குதுன்றது. இது ஜனஸ்வர செய்த விஷயங்கள். இப்ப கேள்வி ஒன்று நாங்க எடுக்கிறலே பிள்ளைகள். அப்ப திணிவசைவையும் ஒருக்கா பாருங்க. ஏனென்று சொன்னால், இவங்க திணிவசைவு வராதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் சொன்னவங்க. நீங்க பாருங்க போன பெஞ்சாக்கள் திணிவசைவு சம்பந்தப்பட்ட யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நாங்க பிள்ளைகளோட பேப்பர்ல திணிவசைவு சம்பந்தமாகவே ஒரு வினாக்கள குடுத்திருந்தோம் நாங்க. இந்த வினாக்கள் தான் வந்திருந்தது. அடுத்தது வானிலை காலநிலைகளையும் பத்தி கதைச்சிருந்தோம் நாங்க. அதுல கட்டாயம் நாங்க சொன்னாங்க, "நீ இலங்கையினுடைய வானிலை காலநிலை ஒருக்கா படியுங்க பிள்ளைகள். உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்களோ தெரியாது. இலங்கையினுடைய வானிலை காலநிலையும் ஒருக்கா படிச்சு போங்க." இங்க பாருங்க, இலங்கையினுடைய வலயங்கள் 3னை பெயரிட்டு, இது ஜனசெவர பேப்பர்ல இருந்த விஷயங்கள். பாருங்க, இது இப்படித்தான் கேள்விகள் போட்டிருந்தது. உங்களுக்கு ஒரு விதமாக, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விதமாக அடிச்சுனாங்க. சரிதானே? அப்ப இலங்கையினுடைய வானிலை காலநிலைகள் அப்படியே வந்திருந்தது கேள்விகள். நீங்க போய் பாருங்க, இந்த இலங்கையினுடைய காலநிலை, இந்த ஈர வலயங்கள், வலயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு போட்டிருந்தவங்க. பேப்பர் ஒண்ணு நாங்க எடுக்கிறல பிள்ளைகள். இப்ப நாங்க எடுத்தா அப்படியே கீழ தருவோம். அலைகள சொல்லிவிடுவோம், தயார்படுத்துறது கூட கெட்டிக்காரத்தனம். அடுத்தது உயிர் பெருந்தனிமையை பத்தி கதைக்கிறாங்க. உயிர் பெருந்தனிமம் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. உயிர் பெருந்தனிமையும் ஒருக்கா வடிவா பாருங்க. சூழல் தொகுதிகளையும் ஒருக்கா பாருங்க. என்று சொல்லி பார்த்தா, அவங்களுக்கு சூழல் தொகுதியும் உயிர் பெருந்தனையும் சேர்த்து தான் நடிச்சிருந்தவங்க. நீங்க அதுல போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். அடுத்தது இயற்கை இனத்தங்கள பத்தி பேசினாங்க. இயற்கை இனத்தங்கள் கட்டாயம் வரும். அதுல நிலச்சரிவு போய் படியுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரிதானே? இதுல பாருங்க நிலச்சரிவு தான் உங்களுக்கு வந்திருந்தது. நீங்க போய் தட்டி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நிலச்சரிவு சார்ந்த ஒரு வினாக்கள் தான் இந்த 2024ஆம் ஆண்டுகளுக்கு வரப்பட்டிருந்தது. அ மானிட புவியியல பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள், இவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, பொதுவாக இடப்பெயர்வுகள போன வருஷம் எதிர்பார்த்தது. ஆனா இவங்களுக்கு வந்திருந்தது இது பிறப்பு வீதம். இந்த அட்டவணை எழுத பழகுனா சரி. யாருக்கு? இந்த எங்களுக்கு சனத்தொகைய பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் அட்டவணை எழுத தெரிஞ்சாலே சக்சஸ் தான். சரிதானே? இத நாங்க போய் கடந்து படிச்சு பெருசா குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவுமே எங்களுக்கு இதுல இல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கைத்தொழில் வரும். கட்டாயம் கைத்தொழில் வரும். அடுத்தது பூகோளமயமாதலும் சொல்லியிருந்தோம் நாங்க. பூகோளமயமாதலையும் ஒரு வினாக்களாக இதுகளுக்கு சொல்லியிருந்தது. அடுத்தது வந்து இந்த முறை இவங்களுக்கு சூழலியல் அமைப்புகள்லாம் போனது எதிர்பார்த்தது. இந்த முறை இதுதான் உங்களுக்கு வரப்போகுது. இந்த சூழலியல் அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் தான் இந்த முறை உங்களுக்கு வரப்போகுது. இவங்களுக்கு நாங்க போன வருஷம் இந்த பல்தேசிய கம்பெனிகளையும் பத்தி கதைச்சு, தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தையும் பத்தி கதைச்சு தான் விட்டிருந்தது. சரிதானே? இவங்களுக்கு போன வருஷத்துல நாங்க இந்த விஷயங்களையும் பத்தி கதைச்சு, வடிவா சொல்லி, எல்லா விஷயங்களையும் வடிவா கதைச்சு தான் இதுகளுக்கும் அனுப்புனது. இப்ப நாங்க 8 கேள்வியும் செய்றதில்ல தானே பிள்ளைகள். நாங்க எப்படியுமே ஒரு கிழக்கு ஒரு 1, 2 கேள்வி தான் நாங்க எப்படியுமே செய்ய போறோம். 8 கேள்வி நாங்க போய் கடந்து எடுத்து ஃபுல்லா செய்து குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லையே. நாங்க 5 கேள்விக்கு எங்கள வடிவா தயார்படுத்திக் கொண்டு போனாலே, எங்களுக்கு வடிவா காணும். நாங்க அந்த 5 தலைப்புகளையும் வடிவா எடுத்து, நீட்டா செய்து, வடிவா தயார்படுத்திக் கொண்டு போனோம் என்றால், இலகுவான முறைகள்ல நாங்க என்ன செய்யலாம்? புள்ளிகள் எடுத்துக்கொண்டு வரலாம். இது நிறைய பிள்ளைகளுக்கு என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த விஷயங்கள் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு உண்மையிலே தெரிகிறது இல்ல.
இது சரியான முறைகளை படிக்கவும் மாட்டீர்கள், சரியான முறைகளை விளங்கி வச்சிருக்கவும் மாட்டீர்கள். சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா, இந்த தலைப்புகளுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தி, உங்கள நல்ல வடிவா தயார்படுத்திக் கொண்டு போனீங்க என்றால், உங்களாலேயும் மிகச்சிறந்த வகையில நல்ல சிறந்த பெறுபவர்களையும் உங்களாலேயும் பெற்றுக்கொள்ள முடியும். பெரும்பாலும் என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப யனசர் என்ற டியூட்ல இருக்கிற விஷயங்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்பு தான். சரிதானே? வடிவா இதுல இருக்கிற விஷயங்கள எவ்வளத்துக்கு உங்களால தயார்படுத்தி கொண்டு போக முடியுமோ, அவ்வளத்துக்கு நல்ல வடிவா தயார்படுத்திக் கொண்டு போங்க. சரிதானே? இப்படி தயார்படுத்திக் கொண்டு போனீங்க என்றால், உண்மையிலேயே ஆ என்னன்னு சொல்றது? பேப்பர் மிக இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. நீங்க அந்த பேப்பர போய் பார்த்தீங்க என்றால், உங்களுக்கு உண்மையிலே பேப்பர் பார்க்கிற நேரத்தில, உங்களுக்கு மிக மிக இலகுவாக இருக்கும். பேப்பர்களையும் சரியான முறைகளால உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்ப சொல்லிருக்கிற விஷயங்களையும் வடிவா பார்த்து, கேட்டு, அதுக்கு ஏற்றாற்போல உங்கள வடிவா தயார்படுத்திக் கொண்டு போங்க. அடுத்தது மிக முக்கியமானது பிள்ளைகள், அந்த கேள்வி பேப்பர் நீங்க செய்யும்போது, ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க விடைகளை செய்கின்ற போது, வடிவா கவனியுங்க. ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி வந்திருக்குது? எதன் அடிப்படையில எங்களை கேட்டிருக்கிறாங்க? என்ற விஷயங்கள கூட உன்னிப்பா கவனிச்சு, அதுக்கேற்ற மாரி கோடு போட்டுக் கொள்ளுங்க. சும்மா கண்ட விதமாக கோடு போட்டுக் கொள்ளாதீங்க. சரிதானே? கண்ட விதமா கோடு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு சில டைம்ல உங்களுக்கு புள்ளிகள் அதாவது நீங்க சில பேருக்கு அந்த சரியான முறைகள்ல செய்றதுக்கும் தெரியாது. அதுவும் ஒரு பிரச்சனை உண்டு. டியூட்டர் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. நாங்க போன வருஷம் செஞ்சது. நான் அது அனுசர பேப்பர். இது இந்த பேப்பர். இது நான் இதற்கு செய்முறைவியல குடுத்தேன் நான். இந்த புவியினுடைய பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் வரும்ன்னு சொல்லி கதைச்சேன் நான். அதுல அவங்களுக்கு வரப்பட்டிருந்தது. இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் இருக்கு தானே! அது அதுகளுக்கு சொல்லி வச்சிருந்தேன் நான். இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் வரும் பிள்ளைகள் ஒருக்கா படியுங்கன்னு சொல்லி. அது ஒரு வினாவா வந்திருந்தது. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுகளுக்கு சொல்லப்பட்டிருந்தது அடுத்தது வந்து, இந்த இருக்கிற முகப்பில் இருக்கிற விஷயங்கள். இதற்கு எம்சிக்யூக்கு எதிர்பார்த்தேன் நான். இவங்களுக்கு கேட்டிருந்தவன் செகண்ட் பார்ட்ல. போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். இதுகளுக்கு கேட்டிருந்தவனுங்க. அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இவங்களுக்கு அளவு திட்டங்கள். எங்களுக்கு தெரியும் புள்ளிகள் அளவு திட்டம் வரும்ன்றது வடிவா எனக்கு தெரியும். ஆனால் கேள்வி எப்படி வரும்ன்றான்னு தெரியாது. அதான் பெரிய விஷயம். ஆனா கேள்வி எப்படி கேட்டு விட்டானுங்க? அதுகளுக்கு அளவு திட்டம் என்னன்னு கேட்டு விட்டானுங்க. நான் அந்த பிள்ளைகள படிக்கும்போது என்னட்ட வந்து பிள்ளைகள் சொன்னது. சார் நீங்களா சார் பேப்பர் எடுத்தீங்கன்ட்டு. ஆனா எனக்கு கேள்வி தெரியாது. நான் அதுகளுக்கு யோசனை எப்படி இங்க பாருங்க 3 வினாவை அளவு திட்டம் தொடர்பான வினாக்கு தான் இதுல போட்டு போட்டு படிப்பிக்கிறான். இங்க பாருங்க இதுல கேள்வி கேட்டிருந்தான் அப்படின்னா அளவு திட்டத்துக்கு அமைய இதுவும் அளவு திட்டம். இதுவும் அளவு திட்டம் தான். அளவு திட்ட படம் ஒன்றினை பெருப்பிக்கும்போது இதுவும் அளவு திட்டத்தில தான் கேட்டேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் அளவு திட்டங்கள் வினாக்கள் வரப்போதுன்றது எனக்கு அது கன்ஃப்யூஸா இருந்தது. எப்படி கேட்க போறாங்க? இவங்களுக்கு படங்கள வச்சு கொண்டு கேட்க போறானுங்களா? இல்ல எப்படி கேட்க போறாங்கன்றது உண்மையிலே தெரியாம இருந்தது. ஆனா கேள்வி எப்படி கேட்டாங்க? அளவு திட்டம்டா என்னன்னு சொல்லி சிம்பிளான ஒரு வினாக்கள தூக்கி போட்டு விட்டானுங்க. அப்ப சிம்பிளான வகையில அதில என்ன சொல்றது செய்து கொண்டு வந்துச்சு. அது சிம்பிளான வகையில கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதுகளுக்கு அடுத்தது அம் இந்த ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ், ஜிஎஸ் தொடர்பான விஷயங்களையும் நான் அதில கதைச்சிருந்தேன் நான். இதுகளுக்கு அதுகளுக்கு அது சொல்லப்பட்டிருந்தது எப்படின்னு சொன்னால், கட்டாயமாக இந்த இடம்சாரா தரவுகளும் அடிக்கடி கேட்கிறவங்க. இந்த இடம்சாரா தரவுகள் இருக்கு தானே, அதுவும் கேட்பாங்க. ஆனா இந்த முறை உங்களுக்கு இடம்சாரா தரவுகள் வரும். அதுக்கு அடுத்தது இந்த தொடர்ச்சியான தரவுகள். இதுகளும் இதையும் போட்டு விளங்கப்பட்டிருக்கிறார். இந்த தொடர்ச்சியான தரவுகள். அதுகளுக்கு கேள்விகள மாத்தி கேட்டவங்க. சரிதானே? உதாரணத்துக்கு கேட்டு தொடர்ச்சியான தரவுகள் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தவனுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வரைவுகள். வரைவுகள்ல பார் வரைவுகள் வரும்ன்றது வடிவா தெரியும். பார் வரைவுகள் எப்படி கேள்வி கேட்பாங்கன்றது தான் உண்மையிலே தெரியாம இருந்தது. அதுகளுக்கு எப்படி கேள்வி கேட்டுக்கிட்டானுங்கள்? இலகுவான முறையில கூட்டு பாரம் வச்சு கேள்வி கேட்டிருந்தவனுங்க. இப்ப அலகுகள் சொல்லலாம் பிள்ளைகள். நீங்க படிச்சு தயார்படுத்துறது உங்களோட கையில தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த வளிமண்டலம். இந்த வளிமண்டல தொகுதிகள் தொடர்பாக கேள்விகள் வரும்ன்றதும் தெரியும். ஆனால் அவங்கள்ட்ட எப்படி கேட்டுக்கிட்டாங்க, மாறன் மண்டலத்தில இதுதான் கேள்வி. இப்ப நாங்க எதிர்பார்க்காத வகைகள்லாம் நாங்க இணங்கிட்டாங்க. வளிமண்டல தொகுதி வரும்ன்றது தெரியும். நான் அதுகளுக்கு வாயுக்கள், இந்த வளிமண்டல படைகள் படிப்பிக்கும்போது அந்த படைகள பத்தி கதைக்கிறேன். அதுகளுக்கு வந்திருந்தது எது? மாறன் மண்டலம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் தூக்கி போட்டு விட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு இந்த கனிய வளங்கள் தொடர்பாகவும் ஒரு வினாக்கள் போட்டிருந்தேன் நான். இந்த கனிய வளங்கள்ல இந்த இருக்கிற கேள்வி தான் இவங்களுக்கு அப்படியே கேட்டிருந்தவன். இதுல பாருங்க. இந்த இலங்கையின் பிரசித்தி பெற்ற காரியப்படிவுகள் காணப்படுகின்ற சுரங்கங்கள். இதே கேள்வி தான் அதுகளுக்கு அப்படியே வந்திருந்தது. போய் பார்த்தீங்கன்னா விளங்கும் அதுகளோட பேப்பர்கள. அ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நில உருவங்கள். நில உருவங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். அதுல மாற்றம் இல்ல. அதுகளையும் வடிவா படியுங்க. அடுத்தது இந்த இருக்கிற என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பருவங்கள். ஆற்றினுடைய பருவங்கள் எனக்கு தெரியும் வரும்ன்றது. ஆற்றினுடைய பருவங்கள் எனக்கு தெரியும். இதுகளுக்கு ஆற்றினுடைய பருவங்கள் உண்டு. கேள்வி கேட்க போறாங்கன்றது. ஆனா என்ன பருவம் என்று தான் சாய்ஸ் பண்ணிலாம இருந்தது. இப்ப சொல்லலாம். அப்ப அதுக்காண்டி இந்த இளமை பருவம் என்றால் இளமை பருவத்த மட்டும் படிச்சு கொண்டு போறதில்ல.
ஃபுல்லா படிக்க வேணும். பருவங்கள் தொடர்பாக ஒரு விஷயத்த படிப்பிச்சேன்டா, இளமை பருவம், முதிர்ச்சி பருவம், முதுமை பருவம் தொடர்பாக படிச்சு கொண்டு போகணும். நான் அதுகளுக்கு இளமை பருவத்த படிப்பிக்கையும், அவனல் கேள்வி கேட்டிருந்தவங்களுக்கு முதுமை பருவத்த இங்க பாருங்க, ஆற்று பள்ளத்தாக்கு ஒன்றின் முதுமை பருவத்தின் பண்பு ஒன்றினை எடுத்து காட்டுகின்ற விடை தெரிவதென்றது. இதுல ஒரு பிள்ளை எனக்கு அது வெட்டி வெட்டி போட்டிருந்தா. சார் உண்மையா உங்களோட பேப்பர் தான் சார். நான் இப்ப இந்த தலைப்புகள் படிக்கும்போது, இளமை பருவம் படிக்கும்போது, முதுமையையும், முதிர்ச்சியையும் சேர்த்து படிக்கிறது. அப்படி படிச்சு கொண்டு அந்த பிள்ளை போனது. சரிதானே? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த காலநிலையினுடைய செயற்பாடுகள். இந்த புறச்செயற்பாடுகள், அகச்செயற்பாடுகள், காரணிகள். அடுத்தது பச்சை வீட்டு வாயுக்கள். இந்த பச்சை வீடுகளையும் அதுகளுக்கு படிப்பிச்சு விட்டேன் நான். பச்சை வீடு தொடர்பாகவும் அதுகளுக்கு வந்திருந்தது. ஒரு பிள்ளை கேட்டா, "சார் பச்சை வீட்டு வாயுக்கள் எங்களுக்கு வராதுன்னு சொல்றாங்க சார் எம்சிக்யூக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க சார், என்ன சார் நம்பி படிச்சு கொண்டு போய்." நான் சொன்னேன், "நீ நம்பி படிச்சு கொண்டு போகல. உங்களுக்கு கேள்வி வருமன்றது." அங்க பார்த்தேன் பச்சை வீட்டு வாயுக்கள் தொடர்பான ஒரு வினாக்களும், அ பிள்ளைகள் ஒரு விஷயத்த சொல்றேன். கேள்விகள் நாங்க எடுக்கிறதில்ல. கேள்விகள் அவங்க தான் எடுப்பாங்க. தலைப்புகள மட்டும் தான் சொல்ல முடியும். இங்க பாருங்க, இவங்களுக்கு வந்து இந்த இலங்கையில் சாரி புவியில் உயிர் வாழ்வதற்கு இயற்கையான பச்சை வெட்டு தாக்கங்கள். பாருங்க எத்தனையாவது வினா? 12வது வினா பச்சை வெட்டு தாக்கங்கள். அதேபோல காலநிலை மாற்றங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாரடவியல் காரணிகள். பாருங்க, இதே போல தான் இதுகளுக்கும் கேட்டிருந்தது. இதுல காட்டுறேன் பாருங்க. ஏன்னு சொன்னால், நீங்க இந்த டியூட்ட படிக்காம போவீங்கன்றதுக்காக நான் சொல்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த உயிர்பெறும் திணிவுகளை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் இந்த முறை உங்களுக்கு படம் வரும். ஏனென்றால், இவங்க செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல போடையில பிள்ளைகள். வழமையா கேட்கிறவங்க இந்த முறை இவங்களுக்கு போட இல்ல. கட்டாயமாக உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. நீங்க வடிவா படிச்சு கொண்டு போங்க. எது இந்த உயிர் பெருந்திணிவுகள உலக படத்துல இப்படி இப்படி உலக படங்கள வச்சு படியுங்க. இந்த முறை உங்களுக்கு உலக படம் தான் வரும். போய் பாருங்க பேப்பர்கள. அடுத்தது இடர். இடர்கள் படிப்பிக்கும்போது உங்களுக்கு சொன்ன நான், இடர்கள் வகையுண்டு வரும் பிள்ளைகள். அது எந்த வகை என்று தெரியாது. பொதுவாக நான் இதுகளுக்கு படிப்பிக்கும்போது படிப்பிச்சேன் நான். பல்வகை இடர்களும், உயிரியல் இடர்களும் இன்னும் வரையில்ல. நான் இங்க உங்களுக்கு பல்வகை இடர் போட்டிருக்கேன். நீங்க உயிரியல் இடர்களையும் சேர்த்து படிச்சு கொண்டு போகணும்ண்டு. இதுகள் போய் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு ஒரு பிள்ளை கோல் எடுத்தா, "சார் எங்களுக்கு நீங்க பல்வகை இடர் படிப்பிச்சீங்க. எங்களுக்கு உயிரியல் இடர் ஒன்று வந்திருந்தது" என்று சொல்லி. இங்க பாருங்க. 14வது வினா வந்து பாருங்க. உயிரியல் இடருக்கு ஒரு உதாரணம். அப்ப இந்த கேள்வி பேப்பர் இப்படித்தான் வரும். சொல்ற விஷயம் தானே. நான் இன்னொரு விஷயம். இந்த கேள்விய நான் தூக்கி அப்படியே போட இயலாது. போட்டா நான் ஜெயிலுக்கு இருக்க வேணும். சரிதானே. இப்ப அதால நீங்க இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த இடர் தொடர்பாக இந்த தலைப்ப படிக்கிறீங்க என்றால், இதுல இருக்கிற அவல வகைகளையும் படிச்சுக் கொள்ள வேணும். அதுக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த விஷயங்கள. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கூம்புகள். இந்த முதுமை சுட்டி தான் இவங்களுக்கு கேட்டிருந்தது. யாருக்கு? வயது சுட்டன் என்றதன் அடிப்படையில கேட்டிருந்தது. யாரு? 2024ஆம் ஆண்டுகளுக்கு. இந்தா இருக்குது பாருங்க உங்களுக்கு வயது சுட்டன். இந்தா இருக்குது. 27வது கேள்வி. சனத்தொகையில அந்த வீதங்கள போட்டுக்கொண்டு கேட்டவன். இவங்களுக்கு கேட்டிருந்தது வயது சுட்டன். குடித்தொகையினுடைய வயது சுட்டன், முதுமை சுட்டி 2ம் ஒன்றுதான். வயது சுட்டன் என்றாலும் அதான், முதுமை சுட்டி என்றாலும் அதான். அடுத்தது போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒவ்வொரு ஒரு விஷயங்களாக. இந்த பாருங்க, இலங்கையினுடைய சனத்தொகை கூடிய சனத்தொகை கூடிய வலிய மாகாணம் கேட்ட நான். இதுகளுக்கு கேள்வி எப்படி கேட்டு விட்டானுங்க. குறைந்த மாவட்டம் என்னன்னு சொல்லி கேட்டவங்க. நான் மாகாணம் கேட்க அவங்க மாவட்டங்கள வச்சுக்கொண்டு ஒரு கேள்விகளாக போட்டிருந்தாங்க. ஆ அதுக்கு அடுத்தது இதுல நிறைய விஷயங்கள் பிள்ளைகள். ஆ இதுல வேறது அடுத்து இந்த நகராக்கத்தினுடைய இந்த பெயர் ஒன்று வரும்ன்றது தெரியும் பிள்ளைகள். ஆனா அது இவங்களுக்கு என்ன கேள்விகள மாத்தி கேட்டு விட்டானுங்க. அவங்களுக்கு அந்த கேள்விகள மாத்தி விட்டு கேள்வி கேட்டு விட்டானுங்க. இந்த இதுல இந்த இது வந்து ஞானசேகர குறிப்புல கிடக்குது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. ஆ பெட்ரோலியம், அடுத்தது இரும்புத்தாது, அடுத்தது இவதுகளுக்கு இன்னொரு கேள்வி உண்டு. ஆ அடுத்தது இந்த சுற்றுலா. இந்த சுற்றுலாவும் இதுகளுக்கு நான் படிப்பிக்கும்போது படிப்பிச்சேன் நான். இந்த முறை உங்களுக்கு சுற்றுலா கைத்தொழில் ஒன்று வரும். அது பெரும்பாலும் உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது, ஏதாவது ஒரு இடத்த வச்சு கொண்டு தான் பிள்ளைகள் கேள்வி கேட்க போறானுங்கள். அப்ப அதுல ஒரு பிள்ளை ஒரு ஆள் சொன்னா, "சார் இப்படி இதுவரையிலான வரையில சார்." நான் சொன்னேன், "இந்த முறை உங்களுக்கு இடம் தான் வரும். ஆனா எந்த இடம்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா இடம் ஒன்று வரும். அப்ப நம்ம என்ன செய்வோம்ன்னு சொன்னால், இடங்கள படிப்போம்ன்னு." ஆனா அதுல கேள்வி எப்படி கேட்டு விட்டான்? இங்க பாருங்க. இந்த கேள்விய பாருங்களா. கேள்வி வந்து என்னது? வரலாற்றுடன் தொடர்புடைய இலங்கையின் கைத்தொழில்ல கலாச்சார முக்கோண வலயங்கள்ன்னு நான் இவள்ட்ட கேட்டேன் நான். இவனுங்க எப்படி இந்த 2024ஆம் ஆண்டுல கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சுற்றுலா கைத்தொழிலுக்கு. அ இவங்களுக்கு அந்த சுற்றுலா கைத்தொழிலுக்கு ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க பாருங்க. சி அ இவங்களுக்கு 26, 27, 60 வயது.
இவங்களுக்கு இல்ல 29. இவங்களுக்கு இல்ல 2024ஆம் ஆண்டாக தான் வந்தது. இவங்களுக்கு வரையில போல. இந்த முறை உங்களுக்கு சுற்றுலா கைத்தொழில் தான் எதிர்பார்ப்பு. இவங்களுக்கு இந்த சுற்றுலா கைத்தொழில் இதுல போடாதால பிள்ளைகள். ஆனா சுற்றுலா கைத்தொழில் வளமையா வாராது. சரிதானே? இவங்களுக்கு இங்க சுற்றுலா கைத்தொழில் என்ன செய்யல? ஒரு வினாக்களாக போட இல்ல. சரிதானே? அப்ப இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, சுற்றுலா வந்து அந்த இந்த இருக்கு. அதான் நீ பார்த்தேன். இந்தா இருக்குது. இந்த பரணாலய பறவைகள் சரணாலயங்கள் இது வந்து இந்த முறை உங்களுக்கு நிப்பாட்டுவாங்க. 36, 37வது வினா போட்டிருந்தாலே இவங்களுக்கு இதை நிப்பாட்டுவாங்க. பாருங்க எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்றது. 36வது ஒரு காலமும் சுற்றுலா கைத்தொழில் 2 வினாக்கள் வாரதில்லை பிள்ளைகள். இவங்க போடுறதும் இல்லை. ஆனா இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டாக்களுக்கு இந்த 2 சுற்றுலா கைத்தொழில் தூக்கி போட்டிருக்காங்க. அப்ப நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் சுற்றுலா கைத்தொழில் 2025 உங்களுக்கு எம்சிக்யூல இருந்து தூக்கி போட்டு 2025 உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல கொண்டு போட போறாங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு 2 வினாக்கள் போடுற இல்லை. 2 வினாக்கள் தான். இதில் பாருங்க இலங்கையினுடைய சுற்றுலாவுக்கு பெரும்பகுதியான சரணாலயங்கள் 2. பாருங்க இப்ப இதுல இடங்களை தான் இதுல போட்டிருக்காங்க. அப்ப நான் அதுல இடங்கள் அதுகளுக்கு அப்படி படிப்பிச்சேன் நான். இதுகளுக்கு இடங்கள் வந்து இப்படி வந்திருக்குது. அப்ப இடங்கள் இப்ப நான் சொல்ற தலைப்புகளை தான் நீங்க படிக்க வேணும் பிள்ளைகள். அந்தந்த தலைப்புகளுக்கு நீங்க நல்ல வடிவா உங்களை தயார்படுத்தி கொண்டு போனீங்க என்றால் மிகச்சிறந்த பெறுபர்களை உங்களாலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அதே போல அந்த செகண்ட் பார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா விளங்கு. இதுல செகண்ட் பார்ட் படிப்பிக்கும் போது இந்த படங்கள் வரும், படம் வரும் என்று சொல்லி படிப்பிச்சினான். ஆனா படங்கள் தான் வந்திருந்தது அதுகளுக்கு. இந்த முதலாம் நிலை தரவு என்றால் என்னன்றது இல்ல முதலாவது விஷயமா போட்டிருந்தான். அதுக்கு 3 நிலை தரவு மற்றும் 2ஆம் நிலை தரவு என்றது அதுகளுக்கு ஒரு கேள்வியா போட்டிருந்தானுங்கள். சரிதானே? இதுல ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தான் பிள்ளைகள். அதுல முதல் பேப்பர் நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க. நவீன படவரைகலையினுடைய பொது இயல்புகள். பாருங்க நவீன பொது படவரைகலை பொது இயல். இதுல நான் படிவதற்கு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க மாணவர்கள் படிக்கின்ற போது படத்துக்கு கூட முக்கியத்துவம் படுத்தி படியுங்க. ஏன்னா படம் உங்களுக்கு இந்த முறை வரும்ன்றதையும் கட்டாயப்படுத்தி சொல்லிவிட்டேன் அதுகளுக்கு. ஆனா படங்கள் அதுகள்ட்ட ஒரு வித்தியாசமான கேள்வியா கேட்டிருந்தாங்க. புவியியலுக்கு படம் எப்படி பயன்படுத்தப்படுகின்ற மாதிரி தான் அதுல அதுகளுக்கு ஒரு கேள்விகளாக கேட்டிருந்தவனுங்கள். சரிதானே? ஆ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க பல்கோட்டு வரைவுகளும் இதுகளுக்கு ஒரு வினாக்களாக போட்டிருந்தன. பாருங்க பல்கோட்டு வரைவுகள். இதற்கு பல்கோட்டு வரைவு தான் வந்திருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வரைவுகள்ல வந்து இந்த இடை காண்றது, இடையம் காண்றது இதுகளையும் இதுகளுக்கு போட்டிருந்தேன். இதே மாதிரி ஒரு கேள்வி. உங்களுக்கு போன முறை 2024ஆம் ஆண்டுகளுக்கு வந்திருக்கிற கேள்விகள்ல முக்காவாசி கேள்வி இந்த என்னன்னு சொல்றது, உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருந்து தான். அதே மாதிரி தான் இதுகளுக்கு படிப்பிச்சது. இங்க பாருங்க. இந்த தகட்டசைவு கொள்கைகளையும் படிப்பிச்சது. சரிதானே? அதுக்கு இது அனுசரிதம் என்றது. இதுல திணிவசையம் பத்தி நான் சொன்னேன். ஒருக்கா படிங்கன்னு சொல்லி. வானிலை, காலநிலை. இதுல இலங்கையினுடைய மலைவீழ்ச்சி தொடர்பான ஒரு வினாவையே நான் போட்டிருந்தேன் நான். இங்க பாருங்க. இலங்கையினுடைய மலைவீழ்ச்சி தொடர்பான ஒரு முறைகளையே இதுல வினாக்களாவே போட்டிருந்தேன் நான். இங்க பாருங்க மலைவீழ்ச்சி கிடைக்கின்ற வழிமுறைகள், காலநிலை வலயங்கள் இதுகள் எல்லாமே போட்டிருந்தேன் நான். அதுக்கு அடுத்தது உயிர் பெருந்திணிவு கட்டாயம் போட்டேன். இந்த முறை வரும் என்று சொல்லி. அடுத்து இயற்கை இனத்தங்கள்ல நிலச்சரிவை பத்தியும் கதைச்சிருந்தேன் நான். சனத்தொகைகள்ல பொதுவாக இவங்களுக்கு இந்த வளர்ச்சி பெரம்பல் தான் கூட எதிர்பார்த்தது. ஆனா வர இல்ல. கைத்தொழில்ல பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு உற்பத்தி கைத்தொழில் தான். இவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டு விட்டாங்கடா பிள்ளைகள், ஆ இந்த சுரங்க கைத்தொழில் இருக்கு தானே, அத 2 தரம் சேர்த்து அடிச்சு விட்டாங்க. சரிதானே? ஆனா இந்த முறை நான் வடிவா இங்க நம்பிக்கொண்டு போகல. உங்களுக்கு உற்பத்தி கைத்தொழில் தான் வருமன்றது. அதுல மாற்றம் இல்ல. வடிவா ஆனா இன்னொன்று, இந்த உற்பத்தி கைத்தொழில், சுரங்க கைத்தொழில் நீங்க படிக்கிறது ஒரு காலமும் வராது. வாரண்டால் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு அட்டவணை ஒண்ண போட்டுட்டு, என்றால் என்ன? முனைப்பான பென்பம், பிரச்சனைகள். அவ்வளவுதான் கேட்பானுங்க. அதுக்கு நீங்க இருந்து படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் வராது. ஒரு அட்டவணைக்கு விடை எழுதுற முறைகள மட்டும் படிச்சா போதும். ஒரு அட்டவணைக்கு எப்படி விடை எழுதுறது? எதன் அடிப்படையில விடை எழுதுறது? என்றதுல மட்டும் படிச்சு கொண்டு போனீங்கன்னாலும் வடிவா காணும். சரிதானே? ஓகே. இதுல அடுத்தது பாருங்க. இடப்பெயர்வு. இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எம்சிக்யூ போகுதுன்னா, பிள்ளைகள் இந்த கேள்வி அப்படியே வராது. நான் ஒன்றும் இப்ப ஜனுசர் ஒண்ணும் பேப்பர் எடுக்கையில, நான் ஒண்ணும் பேப்பர் எடுக்கிறேன் இல்ல. இந்த தலைப்புகள் சொன்னால், இந்த தலைப்புகள வீட்ல இருந்து படிக்க வேணும். இடப்பெயர்வுன்ற தலைப்பு எடுத்து வச்சுக்க வந்து, இடப்பெயர்வுன்ற தலைப்ப தட்டி பார்த்து, இடப்பெயர்வுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதுல இந்த டியூட்டுக்கு பக்கத்துல நோட் பண்ணி வச்சு படிக்க வேணும். இதான் படிக்கிற முறை என்றது. இந்த கேள்விய படிச்சு போட்டு போய் அங்க சொல்லக்கூடாது. இடப்பெயர்வு வரலன்ற போது. சரிதானே? இவ்வளத்தையும் ஃபில்டர் பண்ணி தந்தும் படிக்கலாட்டி, அதுக்கு ஒண்ணும் சொல்லிறாது. சரி. தள்ளு விசை காரணின்றது, நாங்க ஒரு இடத்தில இருந்து இடம்பெயர்ந்து போறது. அதாவது எங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் அந்த இடத்த விட்டு போறது தான், நாங்க அங்க தள்ளு விசை காரணிகள் என்று சொல்றதுக்குரிய ஒரு காரணமாக இருக்கும். பொதுவாக இந்த யுத்தங்கள், அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பொருளாதார நெருக்கடிகள், அரசியல் பின்னணிகள், இதுகளால் இடம்பெயர்ந்து போகக்கூடிய விஷயங்கள தான், நாங்க இங்க தள்ளு விசை காரணிகள் என்று சொல்லி சொல்லுவோம். பொதுவாக நாங்க சொல்லப் போனோம் என்றால், இதுல மிக முக்கியமாக, ஆ
யுத்தம், தொழிலின்மை, அரசியல் காரணிகள் இது எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், இந்த தள்ளு விசைகள்ல கூடுதலாக செல்வாக்கு செலுத்தும். தொடர்ச்சியாக ஒரு இடத்துல யுத்தம் நடக்கிறது, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அரசியல் பிரச்சனைகள், யுத்தம், வறுமை, அ வ ஒரு பொருள வாங்க இயலாது, ஒரு பொருள விக்க இயலாது. இப்படி நிலைப்பாடுகள்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. சரிதானே? இதுகள நீங்க கட்டாயமாக என்ன செய்யணும் என்றால், முக்கியத்துவப்படுத்தி படிச்சுக் கொள்ள வேணும். பொதுவாக இந்த முறை தங்கத்துக்கு அ கூட அ தங்கம்ன்றது ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில பரப்பப்படுறதால, பெரும்பாலும் தங்கங்கள வச்சுக்கொண்டு என்ன கேள்வி கேட்க போறானோ தெரியாது. குறிக்கிறதுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. அதுகளையும் ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது குடித்தொகை பரம்பல். அதாவது ஏறுவரிசையின் அடிப்படையில வந்து உலக குடித்தொகை பரம்பலை காணப்படுகின்ற வலயங்கள். ஏறுவரிசை என்று சொல்லி சொன்னால் பொதுவாக சின்னதுல இருந்து பெருசுக்கு போகக்கூடியதாக இருக்க வேணும் இந்த குடித்தொகை பரம்பல். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் உலக நாடுகள்ல எங்கெங்க இந்த குடித்தொகை பரம்பல்கள் அதிகமாக இருக்குது. எந்த வலயத்துல குடித்தொகை பரம்பல்கள் குறைவாக இருக்குது என்ற விஷயங்களையும் நீங்க கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும் என்றால் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இந்த வலயங்கள் சார்ந்த விஷயங்களையும். இன்னும் இந்த புதுசுல அதாவது உங்களோட இதுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வலயங்கள் தொடர்பான கேள்விகள் கேட்டு மிக கனகாலம் ஆகுது. பெரும்பாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இந்த வலயங்களை வச்சுக்கொண்டு கேள்விகள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் மிக அதிகமாக இருக்குது. நீங்க வலயங்களோட சேர்த்து நீங்க இந்த சனத்தொகையும் படிச்சுக் கொள்றது உண்மையிலேயே கெட்டிக்காரத்தனம். சரி. இந்த சனத்தொகை வலயங்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் பொதுவாக நாங்க சொல்லப் போனோம் என்றால், இந்த ஒசானியா வலயம். இந்த ஒசானியா வலயத்தில பிள்ளைகள் மிக மிக சனத்தொகையினுடைய அளவு குறைவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது தென் அமெரிக்கா, அதுக்கு அடுத்தது வட அமெரிக்கா, அதுக்கு அடுத்தது ஆசியா. இதுகள் தான் எங்களுக்கு சனத்தொகையை வந்து மிக குறைவாக வைத்திருக்கின்ற பரம்பல் அடிப்படையில மிக குறைவாக வைத்திருக்கின்ற வலியங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்து அனைத்து காலங்களிலும் சேத்துடனும் ஆரோக்கியமானதுமான வாழ்க்கையினை கொண்டு நடத்த தேவையான பாதுகாப்பானதும் போசாக்குமானதுமான உணவினுடைய போதுமான அளவு கிடைப்பனவு தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுவும் மிக முக்கியமானது. இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருந்தது. இந்த வறுமை, உணவு பாதுகாப்பின்மை தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்திருந்தது. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் அனைத்து காலங்கள்லயும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க வேணும். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆரோக்கியமான உணவுகளாக இருக்க வேணும். இப்படியான தன்மைகள நாங்க என்னன்னு சொல்லுவோம்ன்னு பார்த்தீங்கன்னா, உணவினுடைய உறுதித்தன்மை. உணவ நாங்க சரியான வகையில எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அப்படி இருக்கிறத தான் நாங்க இங்க என்ன சொல்லுவோம்னா, உணவின் உடைய உறுதித்தன்மைகள் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பின்வருவனவற்றுள் பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டன் என்பது எத்தகைய கூறுகள் உள்ளடக்கப்படுகிறது? இதெல்லாம் நேரடி கேள்வி. பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும். பொதுவாக சிசு மரண வீதம், வயது வந்தோர் எழுத்தறை வீதம், அடுத்தது ஒரு வயதினுடைய ஆயுள் எதிர்பார்ப்பு. இதுகள் எல்லாமே இன்றைக்கு பௌதிக வாழ்க்கை பண்புச் சுட்டனை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணி. பௌதீக வாழ்க்கை பண்புச் சுட்டன் என்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய அளவீட்டு கருவிகளாக இருக்க வேணும். இப்போ ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்த நாடா? சுகாதார மருத்துவ வசதிகள் எப்படி இருக்குது? கல்வி அறிவு எப்படி இருக்குது? அங்க இருக்கிற ஆயுள் எதிர்பார்ப்புகள் என்ன மாதிரி இருக்குதுன்ற விஷயங்கள பத்தி சரியான முறைகள்ல கதைக்கக்கூடியதாக இருக்கும் என்றால், அத நாங்க பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டன்றோம். ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேணும். அப்படி இருக்கிறத நாங்க இங்க பொதுவாக பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டன் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப உதாரணமா பிள்ளைகள், இப்ப இத விட நாங்க இன்னொரு உதாரணத்த சொல்றேனே. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. இப்ப உதாரணமா ஒரு கடைக்கு போறீங்க. அந்த கடையில கேட்கிறீங்க, அ "அண்ணா பென்சில் இருக்கிறான்னு கேட்டா இல்லன்றேன். ரேசர் இருக்கிறான்னு கேட்டா இல்லன்றேன். 100 தாள் கொப்பி இருக்கிறான்னு கேட்டா இல்லன்றேன். அப்ப உங்களுக்கு என்ன செய்வீங்க? இனிமேல் நீங்க 4வது தரம் அந்த கடைக்கு மாட்டீங்க. போறாக்களையும் விடவும் மாட்டீங்க. ஏன்? அட அந்த கடைக்கு என்னதுக்கு போறா? பென்சில் லண்டு வான், ரேசர் லண்டு வான், 100 கொப்பி இல்லன்னு சொல்லி சொல்லுவான். ஒரே என்னத்துக்கு அந்த கடைக்கு போறான்றது. இனி அவன் போய் இன்னும் 10 பேர்ட்ட சொல்லுவான். அட அந்த கடைக்கு என்னத்துக்கு போறான்? அந்த கடைக்கு என்ன போறான்? அந்த கடைக்கு இது என்ன செய்யும்? அப்படியே படிப்படியாக அப்படியே அந்த கடை கடையினுடைய பொருளாதாரம் விழுந்து கொண்டு வரும். சரிதானே? இதே போல தான் இன்றைக்கு உலக நாடுகளும். ஒரு உலக நாடு எங்கட நாட்டுக்கு ஒரு உதவி செய்ய போகுது என்றால், எங்கட நாடு எப்படி இருக்குதுன்றத முதல் பார்க்கும். இவன் கல்வியில சிறந்தவனா இருக்கிறானா? எழுத்தறிவு வீதம் உனக்கு இருக்குதா? இங்க சுகாதார மருத்துவ வசதிகள் எப்படி இருக்குது? என்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு உலக நாடுகள் ஒவ்வொரு நாடுகளையும் வந்து இன்னைக்கு அவதானித்துக் கொண்டு தான் இருக்குது. சரிதான். அப்போ ஒரு ஒரு நாட்டினுடைய வளம் எங்க தங்கியிருக்கு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டினுடைய பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டல்ல இருக்குது. அந்த பௌதிக வாழ்க்கை பண்பு சுட்டன் சரியாக அமைகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய வளங்களும், அந்த நாட்டினுடைய அபிவிருத்திகளும் மிக முக்கியத்துவமாக முன்னோக்கி செல்லும் என்றதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விடயமாக வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்,
107வது கேள்வி. இலங்கையின் சனத்தொகை பரம்பலை பாதிக்கின்ற காரணிகள். பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், ஒரு ஒரு பிரதேசத்துல சனத்தொகை வந்து அதிகமாக இருக்குதா? குறைவாக இருக்குதா? என்றத பொறுத்துக் கொண்டு நாங்க இந்த சனத்தொகை பரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகளையும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். பொதுவாக காலநிலை, தரைத்தோற்றம், இடப்பெயர்வு. பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இந்த இயற்கை அனர்த்தங்கள் நாங்க சொல்ல முடியாது. சனத்தொகை பரவலை குறைத்து காட்டுகின்ற காரணிகளாக இருக்கும். பாதிக்கும் காரணம் என்றால், அதன சனத்தொகை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்கிறாங்க. பொதுவா நாங்க சொல்லப் போனோம் என்று சொல்லி சொன்னால், இந்த எத சொல்லலாம்? ஆ இந்த அரசியல், பொருளாதார, புவியியல் காரணிகள் என்றதன் அடிப்படையில நாங்க சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த அரசியல் காரணிகள், பொருளாதார காரணிகள், புவியியல் காரணிகள். புவியியல் காரணிகள் கூட பௌதிக அம்சங்கள் எல்லாம் புவியியல் காரணிகளை வச்சு சொல்லலாம். இந்த அரசியல், பொருளாதார காரணிகளை நாங்க மானிட காரணிகளை வச்சுக்கொண்டு கதைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பருமட்டான பிறப்பு வீதம் 2014ஆம் ஆண்டு தரவின்படி அதிகமாக உள்ள நாடுகள் முறையே. பொதுவாக இந்த பிறப்பு வீதங்களை அதிகமாக கொண்டிருக்கிற நாடுகள் இன்னைக்கு உலக நாடுகள்ல வந்து இருக்குது. பிறப்பு வீதங்களை சில நாடுகள் மிக அதிகமாக வச்சிருக்குது. அந்த நாடுகள் என்ன? எப்படி இருக்குது என்ற விஷயத்தையும் கட்டாயமாக நீங்க என்ன இருக்கணும் என்றால் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அப்ப இன்னைக்கு எனக்கு தெரியணும், உலக நாடுகளை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள், பருமட்டான பிறப்பு வீதங்களை அதிகமாக கொண்டிருக்கிற நாடுகள் பல இருக்குது. அதுல சில நாடுகளை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள், இப்ப இந்த அரேபிய நாடுகளை பொறுத்தவரைக்கும் கருக்கலைப்புகள், கருச்சிதைவுகள் இதுகள் எல்லாம் செய்யறதெல்லாம் அங்க தடை செய்யப்பட்டிருக்கும். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளினுடைய பிறப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, அங்க உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு போகும். ஆனால் மற்ற நாடுகளை பொறுத்தவரைக்கும் அப்படி இருக்காது. இப்ப குழந்தைகள் பிறந்தா கருணை கொலை செய்றது, அந்த குழந்தைகள வந்து என்ன செய்யணும்னு சொன்னா கைவிடுறது, இப்படியான தன்மைகள் இருக்கும். அப்ப இங்க பிறப்பு வீதம் 2014ஆம் ஆண்டு தரவின்படி அதிகமாக இருக்கின்ற நாடுகள் என்னன்றதையும் இங்க நாங்க கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும், ஆ நாடுகள் அதிகம் படி அதிகமாக உள்ள நாடுகள் முறையே. சரி, எங்களுக்கு தெரிய வேணும் பொதுவாக இந்த பிறப்பு வீதங்களை அதிகமாக கொண்டிருக்கின்ற நாடுகளாக முக்கியமாக நாங்க ஜப்பானை சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இந்த ஜப்பான் குடித்தொகை பிறப்பு வீதத்தினை பொறுத்தவரைக்கும் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல மிக அதிகமா மிக குறைவாக இருக்குது. அதிகமாக இருக்கிறது ஐக்கிய அமெரிக்கா இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரிய வேணும், உலக நாடுகள்ல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல தான் இன்றைக்கு பிறப்பு வீதம் வந்து அதிகமாக இருக்குது. அதிலேயும் குறிப்பா சொல்லப் போனோம் என்றால், இந்த நைகர், மாலி, உகண்டா, சாம்பி